இப்போ இந்த 8.2 8.2 வெளிவாரி விளைவுகள் சொல்றது வெளிவாரி விளைவு வெளிவாரி விளைவு அல்லது நாங்கள் மறுபடியும் சொல்லும் பிள்ளைகள் புறக்காரணிகள் புற விளைவு அல்லது அயலவர் விளைவுன்னு சொல்லுவாங்க. அயலவர் விளைவு இப்போ இந்த வெளிவாரி விளைவு அல்லது புற விளைவுகள் அல்லது அயலவர் விளைவுகள் இதெல்லாம் ஒரே விஷயம். இந்த வெளிவாரி எக்ஸ்டர்னாலிட்டிஸ் சொல்லுவோமா? வெளிவாரி சிம்பிளா சொன்னா மூன்றாம் நபர் விளைவுகள் சொல்லுவோம். மூன்றாம் நபர் விளைவு. இப்ப நாம இந்த இடத்துல ஒரு உற்பத்தி செயற்பாடும் நுகர்வு செயற்பாடு இடம்பெறுகிறது. அப்ப நான் முதலாம் தரப்பினர், நான் உங்களுக்கு படிப்பிக்கிறாள், நான் முதலாம் தரப்பினர், நீங்க படிக்கிறார்கள் இரண்டாம் தரப்பினர். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாத அயலவர் இருக்காங்க, நான் அக்கம் பக்கம் உள்ளவங்க, ரோட்ல போறவங்க, அவங்களுக்கு வர விளைவத்தை சொல்லுவோம் வெளிவாரி விளைவு. அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? சமூகத்தில் உள்ள ஏனைய தரப்பினர்கள் சொல்லுவோம். அப்ப இந்த வெளிவாரி விளைவுகள் சொல்றது பிள்ளைகள் உற்பத்தி அல்லது நுகர்வு, உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டினால், ஒரு உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டால், ஒரு உற்பத்தி நுகர்வு நடவடிக்கையால, உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டினால் அதனுடன் அதனுடன் நேரடி தொடர்பு, நேரடி தொடர்பு ஏதுமற்ற, அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள், பிரிதாட்கள் இவங்களுக்கு பேர் சொல்ல மூன்றாம் தரப்பினர்கள் சொல்லுவோம். பிரிதாட்கள் தான் அவங்களுக்கு வேற பேர் என்ன சொல்லுவோம்? மூன்றாம் தரப்பினர்கள் சொல்லுவாங்க. ஒரு உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டோட நேரடியாக தொடர்புபடாத, நேரடியாக தொடர்புபடாத பிரிதாட்கள், மூன்றாம் தரப்பினர்கள் அடையும், அவங்க அடையும் அடையும் வெகுமதி, வெகுமதி செலுத்தாத, வெகுமதி செலுத்தாத நன்மைகளான, நன்மைகளான வெகுமதி செலுத்தாத நன்மைகளான நேர்கணிய, நேர்கணிய வெளிவாரி விளைவுகள். பிள்ளைதான் அந்த வார்த்தைய அந்த பிரிதாட்களுக்கு கிடைக்கின்ற, பிரிதாட்கள் அடைகின்ற வெகுமதி செலுத்தாத நன்மைகள். சரி, இப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ பக்கத்து வீட்டுல நியூஸ் போட்டிருக்காங்க, செய்திகள் போகுது. நம்ம வீட்டுல ரேடியோ எதுவுமே கிடையாதுன்னா, இப்ப அவங்க கொஞ்சம் சத்தமா அந்த செய்திய போட வைக்க நமக்கும் அந்த செய்தி வந்து கேட்கணும். அப்ப நமக்கும் அதனால என்ன வந்து சேர சொல்லுங்க, நன்மை ஒன்று சேர்ந்தானு நாமளும் அந்த செய்தியை அழிச்சு கொள்வோம். அப்ப நாம அந்த செய்தியை அழிச்சு கொள்வோம். அதுக்குன்னு நாம எந்த விதமான கொடுப்பனமும் செய்ய போறது இல்லை. உங்களது முன் வீட்டுல வெளியில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு லைட் போட்டுருக்காங்க, அவங்க லைட் போட்டிருக்கனாலே நீங்க போடாம இருக்கு. ஏன்னா அந்த வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு போடுறோம். அது இது இல்லையா? அப்படி அப்போ சரி, கரண்ட் பில் வந்த உடனே உங்க வெளிச்சத்தை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சொல்லி ஒரு 100 ரூபாய் கொண்டு கொடுக்க போறது இல்லை. இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் பிரிதாட்கள் அடைகின்ற வெகுமதி செலுத்தாத என்ன சொல்லுவோம் நன்மைகளான நேர்கணிய வெளிவாரி விளைவுகள். அதே மாதிரி பிள்ளை, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, நட்டையீடு வழங்கப்படாத, நட்டையீடு வழங்கப்படாத, நட்டையீடு வழங்கப்படாத சொல்லும் பிள்ளைகள் எதிர்கணிய, எதிர்கணிய வெளிவாரி விளைவுகள், எதிர்கணிய வெளிவாரி விளைவு. நட்டையீடு வழங்கப்படாத தீமைகளான சில தீமைகளுக்கு நட்டையீடு வழங்கப்படாது. இப்போ உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுல பிள்ளைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டெய்லி அவங்க வீட்டுல பிரச்சனை தான், சண்டை அப்படியே வரும். அதனால உங்களுடைய ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது. நீங்க படிக்கிறதுல நல்லாவே குறைஞ்சிருச்சு, எக்ஸாம்ல மார்க்ஸ் வந்து ஃபெயில் பண்ணு. இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாமா, நீங்களா டெய்லி சண்டை போடுறதுனால தான் எனக்கு ரிசல்ட் தான் போயிடுச்சு, எனக்கு அதனால இழப்படுகிறது அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி வச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய செயற்பாடால
அந்த மூன்றாம் தரப்பினர்களுக்கு நன்மை வரலாம், தீமை வரலாம். அந்த நன்மை தீமைகளை தான் என்னன்னு சொல்லக்கூடிய நாம வெளிவாரி விளைவுன்னு சொல்றோம். வெளிவாரி விளைவு என்பது உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டினால் அதோட நேரடியாக தொடர்புபடாத பிரிதாட்கள், அதை நாம் சொல்லுவோம் மூன்றாம் தரப்பினர்கள் அடைகின்ற வெகுமதி செலுத்தாத நன்மைகளான நேர்த்தனிய வெளிவாரி விளைவுகளும், நட்டையீடு ஏதும் வழங்கப்படாத தீமைகளான எதிர்கணிய வெளிவாரி விளைவுகளை நான் சொல்லும் பொழுது நாம வெளிவாரி விளைவு எனப்படும் கிடைத்தாச்சு. அவள் வெளிவாரி விளைவு என்பது ஒரு உற்பத்தி ஒரு நுகர்வு செயற்பாடாளர் அதோடு நேரடியாக தொடர்படாத அந்த பிரிதாட்களுக்கு மூன்றாம் நபர்களுக்கு ஒரு ஊருக்குள்ள உங்களோட கிராமத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலையை உருவாக்க போறாங்க. உங்களோட கிராமத்துல ஒரு தொழிற்சாலையை உருவாக்க போறேன்னு அதனால அந்த கிராம மக்களுக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. பாதைகள் என்ன செய்யப்படுது, விஸ்தரிக்கப்படுகிறது. இப்ப இது அவங்க ஊர் மக்களுக்கு நன்மையா தீமையா? நன்மை. அந்த ஊர்ல மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது என்ன நன்மை. இப்ப இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கிறதுக்காக நீங்க ஏதாவது பணம் செலுத்துறீங்களா? உங்களுக்கு இல்ல. இப்ப அந்த தொழிற்சாலைகள் அங்க உருவாக்குனா டெய்லி அந்த இந்த நேரம் போது அந்த ரோட்ல வாகனங்கள் போய் வந்துட்டே இருக்கு. இந்த டெய்லி வாகனங்கள் போயிட்டு வரது கூட மக்களுக்கு பாதிப்பு இல்லையா? பாதிப்பு. ஊர்க்கார வாகனம் போனா பெரிய சிக்கல், பெரிய பெரிய வாகனங்கள் வர நீங்க அதை நிறுத்தி வச்சு போகணும். பாதைகள் பாதிக்கப்படலாம். அப்போ இப்ப எங்க ஊர்ல பெரிய ஒரு கல்பொறியன் இருக்கு, பெரிய ஒரு பொறியன் இருக்கு. எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மந்திரிகளா தெரியுதுன்னா பெரிய ஒரு பொறியன் இருக்கு. சாகரோன்னு ஆசையா தான் மேல பிடிச்சிடலாம் ஈஸியா விட. சரி என்ன பாக்குறேன் நீங்க பெரிய ஒரு கல்பொறியன் இருக்கு. இப்போ அதனால பிள்ளைகள் அந்த ஊர் மக்களுக்கு நன்மையும் இருக்கு தீமை. நன்மைன்னு சொல்லும் போது வேலை வாய்ப்பு கிடைச்சு கொஞ்சம் பேருக்கு, ஆனா ஏகப்பட்ட தீமை. இப்ப அவங்க பெரிய 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 கல் பொறியினா கல்லெல்லாம் உடைக்கும் போது அப்ப அந்த போரையெல்லாம் போடைக்கு அது சத்தம், அது சத்தம். அதோட இது நேரம் கல் மிஷின்கள் எல்லாம் போட்டு எடுக்கும் போது அதுல தூசி எல்லாம் ஊர் மக்கள் அப்படியே பரவி நோய் வாய்ப்புகள் ஏற்படுது. அதான் நன்மை வரலாம் தீமை வரலாம். ஒரு ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை உருவாக்குறது அந்த ஊர் மக்களுக்கு நன்மையாவும் இருக்கும் தீமையுமா இருக்கும். அப்ப வெளிவாரின்னு சொல்லும் போது பிள்ளை ரெண்டு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி நுகர்வு செயற்பாடால அந்த உற்பத்தி நுகர்வோட நேரடியா தொடர்புகள் ஏதும் இல்லாத மூன்றாம் தரப்பினர்கள் பிரிதாட்கள் வெகுமதி செலுத்தாம அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளும் அதான் நேர்க்கடிய வெளிவாரி விளைவு. நட்டையீடு ஏதும் வழங்கப்படாத தீமைகள் பிள்ளை சொல்லுவோம் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளை நான் சொல்லுவோம் வெளிவாரி விளைவுகள் என்று சொல்லுவோம். அப்ப வெளிவாரி விளைவுகள் ரெண்டு விஷயம், நன்மையான விளைவுகளும் இருக்கு தீமையான விளைவுகளும் இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த வெளிவாரி விளைவு என்று சொல்லும் போது அது பிள்ளைகள் இயற்கையால ஏற்படுகிற சாதக பாதக மாற்றங்கள் வெளிவாரி விளைவு அல்ல. இயற்கையால் ஏற்படக்கூடிய சாதக பாதக மாற்றங்கள் வெளிவாரி கிடையாது. வெளிவாரி என்று சொல்றது மனித தலையீட்டால் மனித தலையீட்டினால் ஏற்படும் சாதக பாதக மாற்றங்கள் தான் வெளிவாரி. இப்போ உங்க வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு மரம் இருக்கு, பெரிய ஒரு சூறாவளி புயல்னால அந்த மரம் அப்படியே விழுந்து பக்கத்து வீட்டு மேல விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டு மேல போறையில விழுந்து வீடு பாதிக்கப்பட்டுருச்சு. இப்ப அவங்க உங்கள்ட்ட இழப்பீடு கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்க? இப்படிதான் யோசிச்சுட்டீங்களோ? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க போறதுல கேட்டா சொன்னீங்க அது நானா மரத்தை வெட்டி கீழே போடும். அது இயற்கை. அது என்னது இயற்கை. அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அவ்வளவு விஷயம். அது நாம இயற்கையால அந்த செலவெல்லாம் அது இயற்கையால வந்துச்சு. சரி, இப்ப நீங்க அந்த மரத்தை வெட்டும் போது அந்த மரத்தை அவரத்துல போய் பக்கத்து வீட்டு விழுந்துச்சு. இப்ப என்ன கொடுத்தாகணும், இழப்பீடு கொடுத்தாகணும். ஏன்னா அது யாருடைய செயற்பாடுகள் வந்துச்சு, மனிதனுடைய செயற்பாடுகள் வந்துச்சு. அவன் வெளிவாரி விளைவு சொல்றது மனிதன் தலையீட்டால் ஏற்படக்கூடிய மூன்றாம் நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதக மாற்றத்தை உள்ளடக்கும். அது இயற்கையால வரக்கூடிய சாதக பாதக மாற்றங்கள் எதுல உள்ளடக்கப்படாது, வெளிவாரி விளைவுக்குள்ள
உள்ளடக்கப்படாது. அப்ப விலை கொள்வோம். முதல்ல என்ன சொல்லுவோம்? வெளிவாரிப்பு. அப்ப சொல்லுங்க, அப்ப வெளிவாரி விளைவு என்றால் ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு நபரின் உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டினால் அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள், அது மூன்றாம் தரப்பினர்களுக்கு அடையும் வெகுமதி செலுத்தாத நன்மைகளான நேர்கணிய வெளிவாரி விளைவுகளும், அதே போல நட்டஈடு எதுவும் வழங்கப்படாத தீமைகளான எதிர்கணிய வெளிவாரி விளைவுகளும் நாங்க சொன்ன வெளிவாரி விளைவு. அப்ப இந்த வெளிவாரி விளைவுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு பிள்ளை. அந்த மூன்றாம் தரப்பினர்களுக்கு நன்மையான விளைவுகளும் ஏற்படலாம், அதே மூன்றாம் தரப்பினர்களுக்கு தீமையான விளைவுகள் ஏற்படும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு கல்வியகத்தை நடத்தி கொண்டு போறோம். சரி, இது அயலவர்களுக்கு நன்மையா தீமையா? நீங்க கேட்ட தீமை சொல்றீங்க. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. எப்படி நன்மையும் இருக்கு தீமை இருக்கு. அப்போ நன்மை இருக்கு, என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் படிக்கிறீங்க, அப்ப படிக்கிறதுக்கான வசதி ஏற்படுது. இப்ப இவ்வளவு பேர் இன்னைக்கு நாள் வீட்டுல இருக்க வேண்டிய ஆட்கள், வீட்டுல இருந்தா தாய் தந்தையருக்கு எவ்வளவு சுமை கொடுத்து சாப்பிடும். நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுல சனிக்கிழமை வேற வீட்டுல சும்மா இருக்க டிவியை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு சண்டையை பிடிச்சிட்டு ஊர்ல பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு கிடப்பீங்க. உன்ன எல்லாம் கிளாஸ் கணிப்பிட்டு அவங்களோட நன்மை. அப்ப இப்படி ஒரு கிளாஸ் எடுத்து அவங்க விரும்புவாங்க. அப்ப நன்மையான விளைவுகளும் இருக்கு, தீமையான விளைவுகள். பெருமா சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லுவாங்க, இந்தியா அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் போறது என்பதை எல்லாரும் வரவேற்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஒரு மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போகுதுன்னா பெரும்பாலும் வீட்டுல என்ன செய்வாங்க, எல்லாரும் மேட்ச் தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த களவு போறது, அடிக்கடி சண்டை வாடுறது, பிரச்சனைகள் வாடுறது நல்லா என்ன செய்யும், குறையும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு அன்னைக்கு வேலை அவங்களுக்கு அதுதான் மெச் பாக்குறது அப்படின்னு சொல்லி அது கூட ஒதுக்குவாங்க. அப்போ வெளிவாரி விளைவு பெரும்பாலும் சொல்லுவோம், இயற்கையால ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் வெளிவாரி அடையும். வெளிவாரி என்பது மனித தலையீட்டால வரக்கூடிய சாதக பாதக மாற்று. சரி, இந்த வெளிவாரிகளுக்கும் இந்த சந்தை தோல்விக்கு என்ன சம்பந்தம்? இந்த வெளிவாரி விளைவுகளுக்கும் இந்த சந்தை தோல்விக்கு என்ன சம்பந்தம்? வெளிவாரி விளைவுக்கும் சந்தை தோல்விக்கு சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. பாருங்க, ஒரு சந்தை பொருளாதாரத்தில் இருக்க உற்பத்தியாளர், ஒரு சந்தை பொருளாதார உற்பத்தியாளர் தன்னுடைய உற்பத்தியாலேயோ தன்னுடைய நுகர்வாலேயோ தனக்கு வார நன்மை என்ன அது சொல்லுமா, தனிப்பட்ட நலன். அதே மாதிரி தனக்கு வார செலவு என்ன அது சொல்ல, தனிப்பட்ட செலவு. இந்த தனிப்பட்ட நன்மையையும் இந்த தனிப்பட்ட செலவையும் மாத்திரம் கருத்தில் எடுத்துதான் அவங்க என்ன செய்வாங்க, தீர்மானம் மேற்கொள்வாங்க. அவர்தான் படிச்சிருக்கோம். சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர் விலை பொறிமுறையின் ஊடாக தனிப்பட்ட நன்மைகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் தான் கருத்தில் எடுப்பார். அவருடைய உற்பத்தியாளர் அந்த மூன்றாம் தரப்பினர்களுக்கு, அந்த வெளிவட்டமா, அந்த வெளிவட்டம் காட்டுது மூன்றாம் தரப்பினர்களுக்கு, மூன்றாம் தரப்பினர்களுக்கு வார வெளிவாரி நன்மைகளையோ அதே மாதிரி வெளிவாரி தீமைகளையோ, நன்மை என்னமா வெளிவாரி நலன், தீமை என்ன வெளிவாரி செலவு. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு மதுபான கடையை வைக்கிறவர் அந்த மதுபான கடையால மூன்றாம் தரப்பினருக்கு நன்மை அதிகமா தீமை இருக்கு. நன்மை அதிகமா தீமை அதிகமா? தீமை தானே அதிகம். தீமை தானே அதிகம். இனி அவர் குடிச்சு போட்டு சும்மா இருப்பாங்களா? இல்லையே, எவ்வளவு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. ஆனாலும் அவன் செய்யறான செய்யலையா? செய்யறான். ஏன்னா அவருக்கு மூணாவது மனுஷனை பத்தி கவலையே இல்லை. இன்னும் ஊர்வலாம் கசிப்பு விற்கிறாங்களா இல்லையா? வித்துட்டு கிடக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதனால இன்னும் அதை செய்யறான செய்யலையா? செய்யலாம். தன் குடும்பம் நல்லா வந்தா போதும், தனக்கு அதனால நன்மை கிடைச்சா போதும். அப்ப அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு. அப்ப அவங்களுடைய உற்பத்தியால, அவங்களுடைய நுகர்வால இந்த சமூகத்துக்கு வர வெளிவாரி நன்மைகளையும் வெளிவாரி தீமைகளையும் என்ன செய்வாங்க, புறக்கணிப்பாங்க. இதுல என்ன செய்வாங்க, புறக்கணிப்பாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க, கருத்தில் எடுக்க மாட்டாங்க.
இதனால் இது எல்லாம் சேர்த்தா தனிப்பட்ட நன்மை, வெளிவாரி நன்மை, இதெல்லாம் சேர்த்தா வரும் சமூகத்துக்கான நன்மையும் என்ன வருங்க, சமூகத்துக்கான செலவையும் சந்தை பொருளாதாரத்துல கருத்து எடுப்பாங்களா, கருத்து எடுக்க மாட்டாங்க. கருத்து எடுப்பாங்க, கருத்து எடுக்க மாட்டாங்களா? அதை எதை கருத்து எடுக்க போறாரு? தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவையும் மாத்திரம்தான் அவர் கருத்து எடுப்பார். தன்னுடைய உற்பத்திகள் செய்யக்க, தன்னுடைய நுகர்வு செய்யக்க, அந்த கேள்வி நிரம்பல்களால இந்த தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவுகளை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய உற்பத்தி நுகர்வால இந்த மூன்றாம் தரப்பினருக்கு வார வெளிவாரி நன்மைகளையும் வெளிவாரி செலவுகளையும் புறக்கணிப்பாங்க. அப்ப இதுகளை புறக்கணிச்சா அப்ப ஒட்டுமொத்தமா சமூகத்துக்கு வர நன்மையும் சமூகத்துக்கு வர செலவும் என்ன செய்யப்படும்? புறக்கணிக்கப்படும். அவங்க அதை கன்சிடர் பண்ண போறது இல்லை. இதனால் அங்கு வள ஒதுக்கீட்டில் என்ன காணப்படும்? வினைத்திறன் இன்மை காணப்படும். வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை காணப்பட்டா அப்ப அங்க என்ன உண்டாக சொல்லுங்க? சந்தை தோல்வியானது ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கணும். இப்ப தீங்கிழைக்கு பண்ற உற்பத்தி, இப்ப மதுபானம், சிகரெட் உற்பத்தி எல்லாம் தீங்கிழைக்கு பொருள் உற்பத்திகளே சமூகத்துக்கு அவசியமானது, அவசியமற்றதா? அவசியமற்ற. ஏன்னா அதெல்லாம் மூன்றாம் நபருக்கு நன்மை தாரதா தீமை ஏற்படுத்துறது, தீமை ஏற்படுத்துறது. ஆனால் அதுகிட்ட உற்பத்தி நுகர்வு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அவர் பாக்குறாரு தனக்கு வர நன்மை, தனக்கு அதனால நன்மை ஜாஸ்தி, நான் அதை உருவாக்குறேன். மூணாவது மனுஷனுக்கு நன்மையாக இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அது எனக்கு அவசியம் இல்லை. அப்ப அவர் ஒட்டுமொத்த சமூக நன்மையும் சமூக செலவுகளை கருத்தில் எடுக்கிறார்கள். இதனால அங்க வள ஒதுக்கீட்டுல என்ன ஏற்படுறதா சொல்லுங்க? வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது என்னது கேட்டு சொல்லுங்க? சந்தை தோல்விக்கு எட்டு செல்லும். நம்ம வெளிவாரி விளைவுனா என்ன? அந்த வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்தில் கருத்தில் எடுக்கப்படுமா, புறக்கணிக்கப்படுமா? புறக்கணிக்கப்படும். அப்படி வெளிவாரி விளைவுகளை அவங்க புறக்கணிக்கிறதுனால அங்க சமூகத்துக்கு அவசியமான அல்லது சமூகம் விரும்புகிற ஒரு உத்தம வெளியீட்டு மட்டம் என்ன செய்யப்படாது? அடையப்படாது இருக்கும். இதனூடாக வன ஒதுக்கீட்டுல விளைத்த மின்மை தோன்றி அது என்னத்துக்கு சொல்லுங்க? சந்தை பொருளுக்கு நான் பேசுவோம். நான் 4 வரைபடம் படிக்கக்கூடிய இப்ப நான் பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் உங்களுக்கு விளங்கணும் வெளிவாரி விளைவுனா என்ன. என்னமா வெளிவாரி விளைவுண்டா? ஒரு நிறுவனத்தினது அல்லது ஒரு தனிநபரது உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏதுமற்ற பிரிதாட்கள், மூன்றாம் தரப்பினர்கள், அயலவர்கள் அடைகின்ற வெகுமதி செலுத்தாத நன்மைகளான வெளிவாரி நன்மைகளும் நட்டையீடு வழங்கப்படாத தீமைகளான வெளிவாரி செலவுகளை தான் என்ன சொல்லப்படும்? வெளிவாரி விளைவுகள் என அழைக்கப்படும். அந்த வெளிவாரி விளைவுகளை சந்தை பொருளாதாரத்திற்கு தனியார் தன்னுடைய சந்தை கேள்வி சந்தை நிரம்பல்களில் வெளிவாரி விளைவுகளை அவங்க வெளிப்படுத்துவதில்லை. அந்த வெளிவாரி விளைவுகள் எல்லாம் அவங்க புறக்கணிப்பு செய்வான். ஏன்னா அவன் கன்சிடர் பண்ணுவான் எதையும் மட்டும்தான் தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவுகளை மட்டும் கருத்தில் எடுப்பான். அவனோட செயற்பாடால வெளிவாரி விளைவுகளை அவன் கன்சிடர் பண்ண போவதில்லை. இதனால் சமூக நன்மைகளும் சமூக செலவுகளும் அங்க என்ன செய்யப்படும்? புறக்கணிப்பு செய்யப்பட அவன் நிச்சயமா சமூகத்துக்கு உகந்த உத்தமமான ஒரு வெளியீட்டு மட்டம் அங்க என்ன செய்யப்படாது? அடையப்படாது. இதனூடாக வன ஒதுக்கீட்டில் என்ன ஏற்படும் சொல்லுங்க? வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது என்னது இட்டு செல்லும்? சந்தை பொருளுக்கு இட்டு செல்லும். இப்படி விஷயம் அழைப்படும். இப்போ வெளிவாரி கட்டாயம் கருத்தில் எடுக்கணும். மூன்றாம் நபருக்கு வர விளைவுகள் பத்தி கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். சமூகத்துக்கு வர நன்மை தீமையை பத்தி கட்டாயம் யோசிக்க. தனக்கு அதனால நன்மை கூடன்னு சொல்லி அதை அதிகமா செய்யறது இல்லை. தனக்கு அதனால நன்மை குறைவா இருக்குன்னு சொல்லி அதை செய்யாம விடுறதும் இல்லை. 2 விஷயம் இருக்கு. உங்களுடைய உற்பத்தி நுகர்வால சமூகத்துக்கு நன்மையும் இருக்கு, சமூகத்துக்கு தீமையும் இருக்கு. நன்மை தீமை 2 விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இந்த கோவில திருவிழா ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுவாங்க. இது சமூகத்துக்கு நன்மையாவும் இருக்கும் தீமையாவும் இருக்கும். வீட்டுல இருந்து சாமி கும்பிடுறாங்களுக்கு நன்மை உண்மைதானே? அப்ப பரவாயில்ல, பாட்டு கேட்டு வழிவாரு படிக்கிறாருக்கு அது பெரும்பாலும் ஒரு டிஸ்டர்பா இருக்கும். அப்ப அதை அவங்க கன்சிடர் பண்ணணும், அது நன்மையா தீமையா இல்ல அதை பத்தி யோசிக்க போறது. நம்ம கேள்வி உனக்கு என்ன? ஒரு கேள்வி
நான் எதுனாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அதனால என்ன வந்தா எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற கன்செப்ட் வந்து அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தை பொருளாதாரத்துல தனியார் இந்த வெளிவாரி விளைவுகளை பத்தி அவங்க கன்சிடர் பண்ண போறது, அதனாலதான் போடுது. அதை அவங்க என்ன செய்யறாங்க, கன்சிடர் பண்ணாங்கன்னா ஒரு சந்தை பொருளாதாரத்துக்கு தோல்வி என்ற விஷயம் வர வேண்டியது அவசியம் இல்லை. இந்த வெளிவாரி விளைவுகள்ல பிள்ளை இந்த வார்த்தைகளை பார்த்துக்கோங்க. இந்த வெளிவாரி விளைவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 விளைவு இருக்குமா. நன்மையான வெளிவாரிகளும் இருக்கு, நன்மையான வெளிவாரிகளும் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் நேர்க்கணிய வெளிவாரி. அந்த வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க, நேர்க்கணிய வெளிவாரி. பிளஸ் சொல்லும்போது பிளஸ் நன்மையான வெளிவாரி. இப்போ ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுனால அந்த ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது என்னது, நேர்க்கணிய வெளிவாரி. பாதைகள் விஸ்தரிக்கப்படுறது, நேர்க்கணிய வெளிவாரி. உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைகிறது, நேர்க்கணிய வெளிவாரி. அதே மாதிரி தீமையான வெளிவாரிகள் வரும்படி, தீமையான வெளிவாரிகள் நான் சொல்லுவோம் அதே ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுனால எந்த நேரமும் போக்குவரத்து நெரிசல்கள் காணப்படுதான், எதிர்க்கணிய வெளிவாரி. நீங்க பாடசாலைக்கு போக கூட இல்லை, எந்த நேரம் வாகனம் வந்துகிட்டே இருக்கு, சத்தம் இறைச்சல், என்னது எதிர்க்கணிய வெளிவாரி. சொல்ல நன்மையான விளைவுகள் வரும், தீமையான விளைவுகள் ஏற்படுது. அப்படி தீமையான விளைவு வந்து அது தீமையான வெளிவாரியை சொல்லுவோம் எதிர்க்கணிய வெளிவாரி. எதிர்க்கணிய வெளிவாரி மைனஸ் காட்டுவோம் பாருங்க. அப்ப நேர்க்கணிய வெளிவாரி நன்மையான வெளிவாரி, தீமையான வெளிவாரியை சொல்லுவாங்க எதிர்க்கணிய வெளிவாரி, அல்லது இப்படி சொல்லுவோம் பிள்ளைகள் வெளிவாரி செலவு. வெளிவாரி செலவு பார்த்துக்கொள்ள வார்த்தைகள். நன்மையான வெளிவாரியை சொல்லுவோம் நேர்க்கணிய வெளிவாரி, தீமையான வெளிவாரியை சொல்லுவோம் எதிர்க்கணிய வெளிவாரி. வேற என்ன வார்த்தை, வெளிவாரி செலவு. இது வெளிவாரி நன்மை, வெளிவாரி நன்மை, இதை நாங்க சொல்லுவோம் வெளிவாரி செலவு. சரி, வார்த்தைகளை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப வெளிவாரிகள் 2 வெளிவாரி இருக்கு, நன்மையான வெளிவாரியும் இருக்கு, தீமையான வெளிவாரியும் இருக்கு, நேர்க்கணிய வெளிவாரியும் இருக்கு, எதிர்க்கணிய வெளிவாரியும் இருக்கு, வெளிவாரி நன்மையும் இருக்கு, வெளிவாரி செலவும் இருக்கு. அப்ப நன்மையான வெளிவாரி தீமையான வெளிவாரி 2 விதமான வெளிவாரிகள் காணும். இதை பார்த்துங்க, இதை பார்க்கணும். ஒட்டுமொத்தமா நீங்க வெளிவாரிகள் பார்க்கும்போது பிள்ளை வெளிவாரிகள் 2 விதமான செயற்பாடால வரலாம். உற்பத்தியாலையும் வெளிவாரி வரலாம், நுகர்வாலையும் வெளிவாரி வரலாம். உற்பத்தியினூடாக வெளிவாரி வரலாம், நுகர்வாலையும் வெளிவாரி வரலாம். அப்ப வெளிவாரி விளைவுகளை நாம 2ஆ பிரிக்க போறோம். வெளிவாரி விளைவுகளை 2ஆ பிரிக்க போறோம். ஒன்று உற்பத்தியில் வெளிவாரி. உற்பத்தியில் வெளிவாரி ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி செயற்பாடு காரணமாக 3ஆம் நபர்களுக்கு ஏற்படுற வெளிவாரி. ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி செயற்பாடு காரணமாக 3ஆம் நபருக்கு வர விளைவு. அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்து நுகர்வில் வெளிவாரி, நுகர்வு செயற்பாடு காரணமாக ஏற்படுகிற 3ஆம் நபருக்கு வர விளைவு நுகர்வில் வெளிவாரி. இந்த உற்பத்தியில வெளிவாரி 2ஆ பிரிச்சுக்கலாம், நுகர்வுல வெளிவாரி 2ஆ பிரிச்சுக்கலாம். சில பிள்ளை உற்பத்தியில வெளிவாரி 2. ஒன்று உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாரி. உற்பத்தியில நேர்க்கணிய வெளிவாரி இப்ப நான் சொன்னேன், ஒரு ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுனால அந்த ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அங்க இருக்க பாதைகள் விஸ்தரிக்கப்படுகிறது, மின்சார வசதிகள் அதிகரிக்கப்படுது. அப்ப இதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு நன்மையான விஷயங்கள். அதெல்லாம் உற்பத்தியில் என்ன வெளிவாரி, நேர்க்கணிய வெளிவாரி. வேற பேர் சொல்லுவோம் உற்பத்தியில் வெளிவாரி நன்மை. உற்பத்தியில் வெளிவாரி நன்மை. அதே போல உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி இருக்கும். என்ன போல எதிர்க்கணிய வெளிவாரி, இப்ப அந்த ஊருக்குள்ள தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருக்க இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. பழமை பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. சரி, இப்ப அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த ஆலமரத்துக்கு போயிட்டு உட்காந்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சந்திப்பு நடக்கும். அந்த ஆலமரத்தை அப்படியே வெட்டிட்டாங்க. அப்ப மக்களுக்கான சந்திக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. எந்த நேரம் சத்தம், இறைச்சல், வாகன நெரிசல், இதெல்லாம் அந்த உற்பத்தியால
அந்த சமூகத்துக்கு வந்து நன்மையா தீமை தீமை இதுகளை சொல்லுவோம். உற்பத்தியில் என்ன வெளிவாரி? எதிர்க்கணி வெளிவாரி. உற்பத்தியில வார வெளிவாரி ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரு, அந்த உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரு. பேட்டிகளா ரெண்டு பேரும் தாராளமா சரியா? நுகர்வுல வெளிவாரி ரெண்டு இருக்கு. நுகர்வுல வெளிவாரி ரெண்டு இருக்கு. ஒன்று நானோட உங்களுக்கு எதிர்கணி வெளிவாரியா நுகர்வுல வெளிவாரி ரெண்டு இருக்குடா. ஒன்று நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி. இப்ப நீங்க சுகாதாரமா இருக்கிறீங்க, நீங்க நோய் தொற்றெல்லாம் வராம நீங்க சுத்தம் சுகாதாரமா இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களை நீங்க சுகாதாரமா இருந்தா உங்களை சுத்தி இருக்க மத்தவங்களுக்கு என்ன இருக்கு? சுகாதாரம். அதே உங்களுக்கு சரியான நோய் எனக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்தீங்கன்னா அது மாறிட்டு. இப்ப கோவிட் எல்லாம் வரும்போது நீங்க மாஸ்க் எல்லாம் போட்டு கையுறைகள்லாம் போட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கும் பாதுகாப்பும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு. அதெல்லாம் நுகர்வில் என்ன வெளிவாரி? நேர்கணி வெளிவாரி. சரி, நுகர்வில் எதிர்கணி வெளிவாரினா நுகர்வில் எதிர்கணி வெளிவாரி நுகர்வில் எதிர்கணி வெளிவாரினா நன்மையா தீமையா? போ தீமை. நுகர்வில் புறச்செலவு என்று சொல்லலாம். இப்ப நீங்க மதுபானம் மருந்துறது பிள்ளை, ஒருத்தர் மதுபானம் மருந்துறது அவருக்கு வேணா நன்மையா இருக்கலாம், அவருக்கு வேணா திருப்தியா இருக்கலாம். ஆனா அதனால அயலவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. சினிமா தியேட்டர்கள் எல்லாம் சினிமா தியேட்டர் சிகரெட் பிடிப்பாங்க. ரஜினிகாந்த் விரும்பணும் போகும். இது பக்கத்துல பெரிய பிரச்சனை தானே. அவங்க அந்த புகை போயிட்டு அவங்க பெரிய ஒரு சண்டை போயிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நுகர்வுல என்ன வெளிவாரி சொல்லுங்க? எதிர்கணிய வெளிவாரி. பேசுவா எப்படி பேசுவான்னு பேசுறீங்க, கல்வி வச்சு இப்படி பேசுறது படிச்சுக்கிட்ட தானே பெரிய டைம் தானே. பாதல் மனத்தை விட்டு பேசுறது அது யாருக்கிட்ட கடைசி ஒரு நாள் தருவது. நீங்க எவ்வளவு பேசணும் பேசு, எவ்வளவு அழுவேணுமோ அழுவு எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு அதெல்லாம் இப்ப வெளிவாரி விளைவுகள் அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா 4 வகை இருக்கிற சொல்லப்படி. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வரைவிலக்கணம் எல்லாம் நான் இதெல்லாம் திருப்பி இன்னொரு சொல்லிக் கொடுக்க போட்டு இந்த ஒரு வரைவிலக்கணம் தான் இது அவ்வளத்தையுமே உருவாக்க போறோம். இப்போ உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரினா வரைவிலக்கணம். உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரினா அப்ப இந்த வரைவிலக்கணத்துல நுகர்வு வெட்டிட்டு என்னத்துல ஆரம்பிக்கணும்? உற்பத்தியில் ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு நபரின் எப்படி வரும்? உற்பத்தி செயல்பாட்டின் காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள் அப்படின்னா 3ஆம் தரப்பினர்கள் அடையும் சொல்ல வெகுமதி செலுத்தாத நன்மைகளை. அவ்வளவுதான், வெகுமதி செலுத்தாத நன்மைகளை முன்னாடி போடுங்க. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி நடக்கும். அது உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி. சரி, இப்ப அதே உற்பத்தியில எதிர்கணிய வெளிவாரினா ஒரு நபரின் அல்லது ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏதுமற்ற பிரிதாட்கள் பிரிதாட்கள் அடைகின்ற இங்க வருது நட்டஈடு வழங்கப்படாத தீமைகளை தான் சொல்லுவோம். உற்பத்தியில் என்ன வெளிவாரி? எதிர்கணி வெளிவாரி. இப்போ உற்பத்தியில நேர்கணி வெளிவாரி, உற்பத்தியில எதிர்கணி வெளிவாரி. சரி, இப்ப நுகர்வுல நேர்கணி வெளிவாரி சொல்லுங்க. வரவிலக்கணும். அப்ப வரவிலக்கணத்தை எதை தூக்கிடணும்? உற்பத்தியை தூக்கியாச்சு என்ன சொல்றாரு? ஒரு நபரின் நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள் 3ஆம் நபர்கள் அடையும் வெகுமதி செலுத்தாத நன்மைகள் சொல்லுவோம். நுகர்வில் நேர்கணி வெளிவாரி. நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள் அடைகின்ற நட்டஈடு வழங்கப்படாத தீமைகள் சொல்லுவோம். என்ன வெளிவாரி?
எதிர்கணிய வெளிவாரி. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா வெளிவாரி விளைவுன்னு சொல்றது ஒரு நபரின் ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏதுமற்ற பிரிதாட்கள் மூன்றாம் தரப்பினர்கள் அயலவர்களுக்கு ஏற்படுகிற நன்மைகளும் தீமைகளும் சொல்லுவோம் வெளிவாரி விளைவு சொல். அவருடைய உற்பத்தி நுகர்வால மூன்றாம் தரப்பினர்களுக்கு நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம். அப்படி நன்மைகள் ஏற்பட்டா அதை சொல்லுவோம் நேர்கணிய வெளிவாரிகளும், அதே மூன்றாம் தரப்பினர்களுக்கு தீமைகள் ஏற்பட்டா அதை நான் சொல்லுவோம் எதிர்கணிய வெளிவாரி விளைவுகள் சொல்லுவோம். அந்த நேர்கணிய வெளிவாரிகளுக்கு மறுபேர் நேர்கணிய வெளிவாரி, வெளிவாரி நன்மை, வெளிவாரி நன்மை இல்லைன்னா புற நன்மை. எதிர்கணிய வெளிவாரி அல்லது வெளிவாரி தீமை இல்லைன்னா வெளிவாரி செலவு சொல்லுவோம். அப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த வெளிவாரி விளைவுல ரெண்டா பிரிச்சுக்கிறோம். உற்பத்தியில் வெளிவாரி, நுகர்வில் வெளிவாரி. உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரியும் இருக்கு, எதிர்கணி வெளிவாரி வரும். நுகர்வுல நேர்கணி வெளிவாரியும் இருக்கு, நுகர்வுல எதிர்கணி வெளிவாரி. இந்த வேற விதமா வகைப்படுத்தல எப்படி வெளிவாரிகளை ரெண்டா பிரிக்கிறோம். நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. நேர்கணிய வெளிவாரி ரெண்டு இருக்குமே, உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி, நுகர்வுல நேர்கணிய வெளிவாரி. எதிர்கணிய வெளிவாரி ரெண்டா பிரிக்கலாம், உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி. ஒவ்வொரு உதாரணத்தை விளைவிக்கணும். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுனால கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எதுக்கு வரும்? உற்பத்தியில் நேர்கணி வெளிவாரி. ஒரு கிராமத்துக்குள்ள தொழிற்சாலை உருவாக்குறதுனால அந்த கிராம மக்களுக்கான ஓய்வு நேரங்கள், அந்த கிராம மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. உற்பத்தி எதிர்கணி வெளிவாரி. நீங்க நோய் தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்டு சுகாதாரமா இருக்கிறது உங்களுக்கு நன்மை, உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு நன்மை. நுகர்வில் நேர்கணி வெளிவாரி. நீங்க மதுபானங்கள், சிகரெட், போதை வஸ்துக்களை நுகர்றது உங்களுக்கு ஒரு வகையில தீமை இல்லம் இல்லை, ஆனா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அதை விட தீமை ஜாஸ்தி. அதை நாங்க சொல்லுவோம் நுகர்வில் என்ன வெளிவாரி, எதிர்கணி வெளிவாரி. இப்ப சந்தை பொருளாதாரம் இதுல எந்த வெளிவாரிகளை கருத்தில் எடுப்பாங்க? இல்லைன்னா எதையுமே கருத்தில் எடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க, எதையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அவங்க எதையுமே கருத்தில் எடுக்க மாட்டாங்க. அதான் கன்செப்ட். ஒரு சந்தை பொருளாதாரத்துல இயங்குற உற்பத்தியாளர் தனக்கு வார தனிப்பட்ட நன்மை என்ன, தனக்கு வார தனிப்பட்ட செலவு என்ன, அந்த தனிப்பட்ட நன்மைகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் மாத்திரமே கருத்தில் எடுத்து தன்னுடைய வள ஒதுக்கீடு தொடர்பான தீர்மானங்களை தான் மேற்கொள்வார்கள். தன்னுடைய உற்பத்தி நுகர்வார சமூகத்துக்கு வார மூன்றாம் தரப்பினருக்கு வார வெளிவாரி விளைவுகளை பத்தி அவங்க கருத்தில் எடுக்க போறது இல்லை. அந்த வெளிவாரி விளைவுகளை அவங்க புறம் தள்ளி விட்டுருவாங்க. இதனால் சமூக நன்மைகளும் சமூக செலவுகளும் அங்க என்ன செய்யப்படாது, கருத்தில் கொள்ளப்படாது இருக்க அவன் நிச்சயமா சமூகத்திறன் மிக்க உத்தமமான ஒரு வெளியீட்டு மட்டம் அங்க என்ன செய்யப்படாது, அடையப்படாது இருக்கும். இதனால் பல ஒதுக்கீட்டில் என்ன ஏற்படும், வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது என்னத்துக்கு இட்டு செல்லும், சந்தை தோல்விக்கு இட்டு செல்லும். எங்க வாக்கிய போவோம் வெளிவாரி வெளிவாரி புறக்காரணிகள் அயலவர் விளைவுகள் அயலவர் விளைவுகள் பரப்போ உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக அதனுடன் நேரடி தொடர்பு ஏதுமற்ற ஏனைய பிரிவினர்கள் மூன்றாம் தரப்பினர்கள்
அயலவர்கள் அப்படிதான் சொல்ல முடியாது. ஏனைய தரப்பினர்கள், மூன்றாம் தரப்பினர்கள், அயலவர்கள் அடையும் அடையும் வெகுமதி செலுத்தாத நன்மைகளான வெளிவாரி நலன்களும் அல்லது நட்டையீடு வழங்கப்படாத தீமைகளான வெளிவாரி செலவுகளும் வெளிவாரி விளைவுகள் எனப்படும் குறைகள். உற்பத்தி அல்லது செயற்பாட்டின் காரணமாக அவர்கள் அடைகின்ற நன்மைகள் நன்மைகள் அந்த நன்மைகள் அவங்க பெறுவதற்கு அதுக்காக வெகுமதி அவங்க செலுத்த போறது இல்லை. அவங்களுக்கு வர தீமையை ஈடு செய்யறதுக்கு நஷ்டஈடு எதுவும் அவங்களுக்கு வழங்கப்படுவது. நீங்க அந்த நன்மை எடுக்கிறதுக்கு ஏதாவது வீட்டு பக்கத்து வீட்டுல வெளியில எல்லாம் மின்சாரம் இயக்கிறதுனால பல்பலம் போடுறதுனால வெளிச்சம் உங்களுக்கு வருது. அந்த வெளிச்சம் வாழ்றது ஒரு நன்மை தானே. ஆனா அதுக்கு நீங்க எந்த ஒரு கட்டணம் அவங்களுக்கு செலுத்த போறது இல்லை. அதே பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த நேரம் தங்க பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்கு. அது அந்த சத்தத்தை அழுது அதுக்கு நோய் வந்து அதுக்கு டாக்டர் கூட்டிட்டு போய் அவனோட 10,000 வெளிக்கார போன பக்கத்து வீட்டுக்காரு இல்ல. அது முக்கியம். அதுக்காக வேணும் உங்களுக்கு எந்த நட்டையிடும் மனித செயற்பாட்டினால் மூன்றாம் நபர்களுக்கு ஏற்படுகிற விளைவுகளை வெளிவாரி விளைவுகள் இயற்கையால் ஏற்படக்கூடிய சாதகம் பாதக மாற்றங்கள் என்ன கிடையாது. அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். பாருங்க, வெளிவாரி விளைவுகளானது சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதால் வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதால் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருத்தில் எடுக்க போறது இல்லை. அது நடத்தணும்னா அந்த கேள்வி நிரம்பல்களை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. கேள்வி சந்தை கேள்வி நிரம்பல்களை பிரதிபலிப்பதில்லை. இதனால் சந்தையில ஒரு ஷெல்ஃப் அவன் அதை பயன்படுத்துவாங்க. இப்போ 2 விதமான வெளிவாரி பிள்ளைகள், நன்மையான வெளிவாரிகளும் இருக்கு, தீமையான வெளிவாரிகளும் இருக்கு. சரி, இப்போ ஒரு நன்மையான வெளிவாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நன்மையான வெளிவாரி ஒரு ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறது, ஒரு ஆடை தொழிற்சாலையை ஒரு கிராம வழியில உருவாக்குனா இது நன்மையா தீமையா? பெரும்பாலும் தொழிற்சாலைகள் எங்க இருக்கும்? கிராமத்துக்குள்ள சிட்டிக்குள்ள இருக்குமா? சிட்டிக்குள்ள இப்ப இங்க போனீங்கன்னா என்ன இருக்கு? கிராமம் சிட்டிக்கு தான் நம்ம தோணுக்குள்ள. பெரும்பாலும் அந்த வேலைக்கு வரவங்க யாரும் இருப்பாங்க? ஒவ்வொரு ஊர் வழியில இருந்து வேலைக்கு வருவாங்க. சரி, கொஞ்சம் மாத்தி யோசிச்சு அந்த ஊர்லயே தொழிற்சாலை உருவாக்கிட்டா என்ன? அவன் ஊர் மக்கள் அங்கிருந்து அழிஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்ன பண்ணுது? அப்ப வேலையை விட்டு குயிக்கா வீடுகளுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்ப இது உண்மையிலே சமூகத்துக்கு நன்மையான விஷயமா தீமையான விஷயமா? ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை உருவாக்குறது நன்மை தானே அதிகம். அப்ப அந்த ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஊர் என்ன செய்யப்படும்? விஸ்தரிக்கப்படும். அப்ப எல்லா கிராமமும் நகரமயப்படுத்தப்படும் தானே. எல்லாம் சிட்டியாகும். அப்ப அங்க கேப்சில இருந்து பீசாட்ல இருந்து என்ன பண்ணுது? பெரிய பெரிய ஷாப்பிங் மால் எல்லாம் வந்துட்டு ஒரு கிராமத்துக்குள்ள. யோசிச்சு பாரு, நான் ஒரு அரசியல்வாதியானா செய்ய விட மாட்டாங்க. நான் 2வது விஷயம். ஆனா யோசிச்சு பாருங்க, இது அந்த ஊருக்கு நன்மையா தீமையா? நன்மை. ஆனா இது நன்மையா இருந்தாலும் கூட தனியார் இதுக்கு உடன்பட மாட்டோம். உடன்பட மாட்டோம். ஏன்னா ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை உருவாக்குனா ஊர் மக்களுக்கு தான் நன்மை அதிகம். அவருக்கு நன்மை அதிகமா, நன்மை குறைவா? நன்மை குறைவா. அப்ப ஒவ்வொரு ஊர்லயா தொழிற்சாலை உருவாக்குனா யோசிச்சு பாருங்க, எத்தனை தொழிற்சாலை உருவாக்கணும்? அதுக்கு வர செலவுகளை வச்சு பாருங்க. அப்ப அது சிம்பிளான வேலை. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க, ஒரு தொழிற்சாலை உருவாக்க அங்க வந்து. அப்போ சில உற்பத்திகள் சமூகத்துக்கு எப்படி இருந்தா நன்மையா இருந்தாலும்
அந்த உற்பத்தி எல்லாம் சமூகத்துக்கு தேவையானதை விட அதிகமா உருவாக்கணும், குறைவா உருவாக்கும். இப்போ ஊருக்குள்ள தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவது அந்த ஊர் மக்களுக்கு நன்மை அதிகமா, தீமை அதிகமா? நன்மை அதிகம். ஒரு கவர்மெண்ட் வெற்றி. ஆனா அது எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்பா, அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். அவர்கள் நல்ல விலை கொடுங்க. இந்த நன்மையான வெளிவாரிகள் நம்ம சொல்வதை நேர்கணிய நேர்கணிய வெளிவாரி உள்ள போது, நேர்கணிய வெளிவாரி உள்ள போது அங்க இருக்க உற்பத்தி நுகர்வை பாத்தீங்கன்னா, அங்க இருக்க சமூகத்தில் இருக்க உற்பத்தி நுகர்வை பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையானதை விடவும் குறைவாகத்தான் இருக்கு பிள்ளைகள். அப்ப அங்க பெரும்பாலும் குறை உற்பத்தி குறை நுகர்வு தான் காணப்படும். விளையாட விஷயத்த என்ன வெளிவாரிகளின் போது, நேர்கணிய வெளிவாரிகளின் போது, நேர்கணிய வெளிவாரிகளின் போது அப்படின்னா சமூகத்துக்கு நன்மை அதிகமா இருக்க ஒரு விஷயம். அதை நம்ம நேர்கணிய வெளிவாரி அதை தனியார் என்ன செய்வான்? அதிகமா செய்வானா குறைவா செய்வானா? குறைவா. ஏன்னா அவனுக்கு வர நன்மை எப்படி இருக்கும்? மேன்மை பண்ண உற்பத்திகள் கிடைச்சுமா? கல்வி, சுகாதாரம், மருத்துவம், அதெல்லாம் இந்த கோம சொத்து இருக்குதாங்க. கோம சமூகத்துக்கு நன்மை அழிச்சு அதெல்லாம் ஒவ்வொரு ஊர் வழியில என்ன செய்வாங்களா? பாருங்க, ஊர் வழிகள்ல சில சில ஊர் சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது யாருடையதா இருக்கும்? தனியாரே அரசாங்கம். அரசாங்கம் யாரும் இருக்காது, தனியார் இருக்காது. ஏன்னா அவனுக்கு அதனால நன்மை அதிகமா, நன்மை குறைவா? நன்மை குறைவு. அப்படி சமூகத்துக்கு நன்மை தார ஒரு விஷயமா இருந்தா அது சமூகத்துக்கு தேவையானதை விடவும் அங்க எப்படி காணப்படும்? குறைவாகத்தான் காணப்படும். அப்ப அங்க இருக்கும் குறை உற்பத்தி, குறைவு. அது எதிர்கணிய வெளிவாரி என்று அப்படிதான். சமூகத்துக்கு நன்மை அதிகமா, தீமை அதிகமா? தீமை அதிகம். எதிர்கணிய வெளிவாரிகள் உள்ள போது, உதாரணம் இப்ப மதுபான உற்பத்திகள், சிகரெட் உற்பத்தி எல்லாம் ஊர்வலிகள் இருக்கா இல்லையா? கசிப்பு உற்பத்திகள்லாம் இப்ப அதெல்லாம் சமூகத்துக்கு நன்மை அதிகமா, தீமை அதிகமா? தீமை அதிகமா. எப்படி இருக்கு? தேவையானதை விட அதிகமா செய்யலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையானதை விடவும் எப்படி காணப்படும்? மிகையான உற்பத்தி, மிகையான நுகர்வு. இந்த வடிவமைப்பு விஷயத்துல அப்ப நேர்கணிய வெளிவாரி உள்ள போது அங்க என்ன காணப்படும்? குறை உற்பத்தி, குறை நுகர்வும். அது என்ன காணப்படும் போது சொல்லுங்க? எதிர்கணிய வெளிவாரி காணப்படும் போது அது எப்படி காணப்படும்? மிகை உற்பத்தி, மிகை நுகர்வு காணப்படும். அது ஏன் மிகை என்றா சமூகம் அதை விரும்புறது இல்லை, பட் அதெல்லாம் உற்பத்தி செய்வான். ஏன்னா அவனுக்கு லாபம் தான். நேர்கணிய வெளிவாரியில சமூகம் அதை அதிகமா விரும்பும், பட் அவனுக்கு அதனால நன்மை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அதனால அது எப்படி செய்வாங்களே? குறைவான உற்பத்தி செய்யும். அப்ப ரெண்டு விஷயம் விலை கொடுக்கிறேன். என்ன வெளிவாரி உள்ள போது? நேர்கணிய வெளிவாரிகள் உள்ள போது அங்க என்ன காணப்படும்? குறை உற்பத்தியும் குறை நுகர்வும். எதிர்கணிய வெளிவாரிகள் காணப்படும் போது என்ன காணப்படும்? மிகை உற்பத்தியும் மிகை நுகர்வும். உதாரணத்துக்கு தீங்கிழைக்கும் பண்ட உற்பத்தி, மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள் தான். அதெல்லாம் சமூகத்துக்கு அதிகமா, சமூகத்துக்கு குறைவா இருக்கணும், குறைவா இருக்கணும். பட் அதுகள் எப்படி இருக்கு சமூகத்துல? அதிகம். அப்ப அதெல்லாம் என்ன வெளிவாரி? எதிர்கணிய வெளிவாரி. பட் எப்படி காணப்படுது? அதெல்லாம் மிகை உற்பத்தி, மிகை நுகர்வு. அதே மாதிரி என்ன வெளிவாரிகள்? நேர்கணிய வெளிவாரி. இப்ப கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, மக்கள அறிவுகளை விருத்தி செய்றது, அதெல்லாம் நேர்கணிய வெளிவாரி. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு அதிகமா இருக்கணும், பட் அதோட உற்பத்தி நுகர்வுகள் எப்படி காணப்படும்? குறைவாத்தான் காணப்படும். அப்ப நேர்கணிய வெளிவாரி விளைவுகளின் போது என்ன காணப்படும் சொல்லுங்க? குறை உற்பத்தி, குறை நுகர்வு. இப்ப படிச்சிருக்கோம். இந்த குறை உற்பத்தி, குறை நுகர்வு, மிகை உற்பத்தி, மிகை நுகர்வு இருந்தா அங்கு சமூக திறன் வாய்ந்த உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படும், அடையப்படாத? அடையப்படாது. இதனால் என்ன ஏற்படும்? பல ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது என்னத்துக்கு இட்டு சொல்ல சொல்லுங்க? சந்தை தோல்விக்கு எட்டு சொல்ல. சரி, இப்ப வச்சு பாருங்க. காடு வளர்ப்பு நேர்கணி வெளிவாரி, எதிர்கணி வெளிவாரி. காடுகள் வளர்ப்பு, காடுகள் இயற்கையில வளர்க்குதலும் நேர்கணி வெளிவாரி. காடு அழிக்கிறது இது தனியாருக்கு எதை செய்வான்? காடை வளர்ப்பான, காடை அழிப்பான்.
ஏன்னா அவர் பில்டிங் எல்லாம் கட்டணும் என்ன செய்வாங்க, இயற்கையெல்லாம் அழிச்சு போட்டு அவங்க வேலைச்சு. அப்ப அது உண்மையிலே சமூகத்துக்கு நன்மையான ஒரு விஷயம் தான். பட் அங்க மாறி நடக்கு அது சொல்ற. அப்ப நேர்கணிய வெளிவாரி உள்ள போது குறை உற்பத்தி குறை நுகர்வும், எதிர்கணிய வெளிவாரி உள்ள போது என்ன கூட மிக உற்பத்தியும் மிக நுகர்வும் காணப்படுகிறது. பட் என்ன விஷயம் கேட்டா, இந்த குறை உற்பத்தி மிக உற்பத்தி இதெல்லாம் வருதுன்னா அந்த சமூக திறன் மிக்க உத்தமமான வெளியீட்டு மட்டங்கள் அடையப்படாதிருக்கும். இதனூடாக என்ன ஏற்படும், வர ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்ன தோன்றி அது என்னது இட்டு செல்றங்க தந்தை பொருளுக்கு எடுத்து செல்வது. சரி, திருப்பி அந்த கீழே லைன் ஒரு பாத்தீங்க. வெளிவாரி விளைவுகளானது சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதால் தேவை நிரம்பல்களில் பிரதிபலிப்பதில்லை என்றால் சந்தையில மிக உற்பத்தி, அதை அடிப்பாங்க, மிக உற்பத்தி நுகர்வு அல்லது குறை உற்பத்தி நுகர்வு, குறை உற்பத்தி நுகர்வு, குறை உற்பத்தி குறை நுகர்வா அப்படி தோன்றி சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாதிருக்கும். சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வன ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சந்தை தோல்வியானது ஏற்படுகிறது. வெளிவாரி விளைவுகளை சந்தை பொருளாதாரத்துல என்ன செய்வாங்க, புறக்கணிப்பு செய்யறதுனால சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானவர் எப்படி காணப்படும், மிக. அப்ப மிக உற்பத்தி மிக நுகர்வும், சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானவர் எப்படி இருக்கும், குறைவா. அப்ப குறை உற்பத்தி குறை நுகர்வு தோன்ற, இதனால் சமூக திறன்மிக்க உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனூடாக என்ன ஏற்பட்டு வர ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது என்னதுக்கு சந்தை தோல்வியை ஏற்படுத்தி விடுகிறது. வெளிவாரிகளினூடாக எவ்வாறு சந்தை தோல்வி வரும். வெளிவாரிகளை சந்தை பொருளாதாரத்தில் என்ன செய்வாங்க, புறக்கணிப்பு செய்யறதுனால அந்த வெளிவாரிகள் காணப்படும் போது அங்க மிக உற்பத்தி மிக நுகர்வு, குறை உற்பத்தி குறை நுகர்வெல்லாம் தோற்றமடைய, இதனூடாக சமூக திறன் மிக்க உத்தமமான ஒரு வெளியீட்டு மட்டம் அங்கு அடையப்படாதிருக்கும். இது வர ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை ஏற்படுத்தி சந்தை தோல்வியை ஏற்படுத்தி விடுபடுத்தி. இப்ப நாங்கள் ஒரு வரைபட ரீதியா காட்டிலும் உங்களுக்கு புரியும் எப்படி இப்போ நேர்கணிய வெளிவாரிகள்ல எவ்வாறு குறை உற்பத்தி குறை நுகர்வோரும், எதிர்கணிய வெளிவாரிகள்ல எவ்வாறு மிக உற்பத்தி மிக நுகர்வோர் என்ற விஷயத்தை நாங்கள் பேசுவோம். அதுக்காக நாங்கள் வரைபடம் தீர்வோம், அங்க வச்சு அதை பார்ப்போம். சரி, அடுத்து வெளிவாரி விளைவுகளானது நன்மையான வெளிவாரி விளைவுகள், தீமையான வெளிவாரி விளைவுகள் என இரு வகையாக பிரிக்கப்படும். நன்மையான வெளிவாரிகள் நேர்கணிய வெளிவாரிகள் என்றும், தீமையான வெளிவாரிகள் எதிர்கணிய வெளிவாரிகள் மைனஸ் என்றும் நோக்கப்படப்படுகிறது. இவ்வெளிவாரிகள் தொடர்பாக சந்தையில் கவனம் செலுத்தப்படாமையினால் என்ன ஏற்படுத்துவது, சந்தை தோல்வியானது ஏற்படும். அவ் வெளிவாரிகள் சந்தை பொருளாதாரத்தில் கருத்தில் எடுக்காதனால அது சந்தை தோல்வியை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப வெளிவாரி விளைவுகளை நாம் எப்படி பிரிச்சுக்கலாம், ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நேர்கணிய வெளிவாரி, இன்னொன்னு எதிர்கணிய வெளிவாரி. இல்லைன்னா உற்பத்தியில வெளிவாரி, நுகர்வுல வெளிவாரி. நம்ம
வெளிவாரிகள் என்ன பிரிக்கலாம்? நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. அது எடுப்போம். நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. சொல்லுங்க. அப்ப நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. நேர்கணிய வெளிவாரிக்கு வேற பேர் சொல்லுவோமா? புற நன்மை. எதிர்கணிய வெளிவாரி சொல்லுவோம் புறச்செலவு. இந்த நேர்கணிய வெளிவாரில ரெண்டா பிரிக்கப்படுது. சொல்லுங்க. நேர்கணிய வெளிவாரிய ஒன்று உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி, நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி. எதிர்கணிய வெளிவாரி ரெண்டா பிரிச்சுக்கலாம். சொல்லுங்க போ. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி. மறுபேர் வழி கொடுங்க. இது சொல்லுவோம். உற்பத்தியில் புற நன்மை, நுகர்வில் புற நன்மை. உற்பத்தியில் புறச்செலவு, நுகர்வில் புறச்செலவு. கீழே உள்ள பொக்ஸ்லாம் நாங்க பிறகு வெளிவாரி முடிய தேவைப்படுங்க. கீழே ஒரு அட்டவணை பாருங்க. வெளிவாரி கீழே ஒரு வெளிவாரி நிலைவுகள் வெளிவாரி உற்பத்தி வெளிவாரி, நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. மாறி மத்த சாட் போடுறதும் பிரச்சனை இல்லை. அது எப்படினாலும் அந்த 4 வெளிவழி தான் நம்ம படிக்க போறோம். நேர்கணிய வெளிவாரி முறையில் புற நன்மை, வெளிவாரி நன்மை என்று சொல்லுவோம். அந்த எதிர்கணிய வெளிவாரி புறச்செலவு, அதான் வெளிவாரி செலவுன்னு சொல்லுவோம். நேர்கணிய வெளிவாரி ரெண்டு இருக்கடாப்பா. ஒண்ணு உற்பத்தியின் நேர்கணிய வெளிவாரி, நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி. எதிர்கணிய வெளிவாரி ரெண்டா பிரிக்கப்படும். உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி. எப்படி பிரிப்போம்? உற்பத்தியில் வெளிவாரி நன்மை, நுகர்வில் வெளிவாரி நன்மை. வெளிவாரி செலவு, நுகர்வில் வெளிவாரி செலவு. சரியாப்போ? நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். படிக்கிற சப்ஜெக்ட வடிவம் அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க. இப்ப நான் செய்ய வேண்டிய எக்ஸாம்களை இடைக்கிற எக்ஸாம்கள் சேர்த்து போவோம். அடுத்து இந்த மாசம் தேர்ச்சி மூணுல ஒரு செமினார் நடந்து அது தேர்ச்சி மூணு முடிச்சிருவோம். நம்ம வேலையில அப்படியே சரியா நடந்துட்டு போவோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனது எல்லாமே என்ன செய்யும்? இந்த மாசம் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் பெரும்பாலும் முடியும். அடுத்த மாசம் 9-10 முடிச்சு. அதுக்கு அடுத்த மாசத்துல அதுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஃபைனலி சின்ன அளவு தான். ஸோ பிளான் பண்ணி நம்ம வேலை நடந்தது. நீங்க உங்க பக்கம் செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சுட்டு போயிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லுவேன். நீங்க பகுதியில என்னென்ன செய்ய போறீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 12th சிலபஸ்ல 3, 13th சிலபஸ்ல இந்த பாடத்தை நீங்க செஞ்சுத்தானே ஆகணும்.
அப்ப அது இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, வழியா படிக்கும். அதே மாதிரிதான் என்சிக்கும் பகுதி மற்றும் வினாக்கள் அந்த பயிற்சியில எடுத்துக்கொள்ளும். எக்ஸாம் பெரும்பாலும் அந்த டேட்ல அது மாத்துறதுக்கான வாய்ப்பு 99% இல்லை. சரி, ஒரு வீதமும் இல்லை. அப்படின்னா அந்த டைம்ல இப்படி ஒரு சூறாவளி அது ஒரு 5 சரி, அப்படி செஞ்சு படிப்பிக்கலாம் என்னால பாதி பேர் வருவீங்க, பாதி பேர் வருவாங்க. படித்ததெல்லாம் மாறும். போன முறை ஒரு அக்கௌண்ட் நல்லா செய்யும். அது அவன் ஏருக்கு கூடிய வரும், அது வீக்கா வந்து அப்ப ஏழு பக்கம் சேரும். அந்த எக்ஸாம் வைக்க வேண்டிய டேட்லயே வச்சிருந்தா ஏழு ஒரு மாதம் கழிச்சு நடந்துச்சு. நம்ம ஒரு மாதம் என்ன செய்வோம்? கம்பெனிகளுக்கு போமட்மா இருக்கும், பங்குடைமை சேர்ந்தா விட எப்படி பார்த்தீங்க? நான் காசு எடுத்து நான் எடுக்காம இல்லை, பட் இனி அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தானே. அந்த டேட்ல நடக்க வேண்டியது நடக்காம போனாலும் பிரச்சனை தான். சிலருக்கு அது வாய்ப்பு, சிலருக்கு அது மாதிரி ஒரு அச்சுறுத்து எதுவுமே. அவ்வளவுதான். சிலருக்கு பி ஏவா மாறிச்சு, சிலருக்கு ஏ பியா அப்படி. சரி, மறுவார்த்தை சொல்லுங்க. நேர்கணிய வெளிவாரி வேற எப்படி சொல்லுவோம்? நேர்கணிய வெளிவாரி, வெளிவாரி நன்மை, புற நன்மை. எதிர்கணிய வெளிவாரி, வெளிவாரி தீமை, வெளிவாரி செலவு, புறச்செலவு. மறுவார்த்தை நேர்கணிய வெளிவாரின்னு சொல்லலாம், வெளிவாரி நன்மை என்று சொல்லலாம், புற நன்மை என்று சொல்லலாம். எதிர்கணிய வெளிவாரி, வெளிவாரி தீமை, வெளிவாரி செலவு, புறச்செலவு, இதெல்லாம் ஒரே விஷயம். இப்ப இந்த வரைவிலக்கணம் புதிய வரைவிலக்கணம் அல்ல, ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த வரைவிலக்கணம் தான் ஈஸியா பார்த்துக்கொள்ளுது. தலைப்பு நேர்கணிய வெளிவாரி அல்லது வெளிவாரி நன்மை. என்னமா வெளிவாரி நன்மை என்ற? அப்ப இங்க வரைவிலக்கணம் எப்படி வரும்? உற்பத்தி நுகர்வு ரெண்டே சேர்த்து. உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டோட, உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற ஏனைய பிரிவினர்கள், மூன்றாம் நபர்கள் அடையும் நன்மைகளே நேர்கணிய வெளிவாரி. ஓகே பாருங்க. என்ன நேர்கணிய வெளிவாரி? உற்பத்தி நுகர்வு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற மூன்றாம் தரப்பினர்கள் அடையும் நன்மைகளை தான் நேர்கணிய வெளிவாரி. அப்ப அப்படியே மாத்துக்கு மாதிரி எதிர்கணிய வெளிவாரி என்ன? உற்பத்தி நுகர்வு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற மூன்றாம் தரப்பினர்கள் அடையும் தீமைகளை தப்பதும் வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. நேர்கணிய வெளிவாரி ரெண்டு வகைத்தான். ஒண்ணு உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி, நுகர்வின் நேர்கணிய வெளிவாரி. அப்படியே பாருங்க அடுத்த பக்கம். எதிர்கணிய வெளிவாரி அல்லது வெளிவாரி தீமைகள். எதிர்கணிய வெளிவாரி, வெளிவாரி தீமை உற்பத்தி நுகர்வு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏற்பட்ட பிரிவினர்கள் மூன்றாம் தரப்பினர்கள் தீமைகளை தப்பதுவோம் எதிர்கணிய வெளிவாரி. அந்த எதிர்கணிய வெளிவாரி ரெண்டு உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி. இப்ப 4 வெளிவாரிக்கு பரவலுக்கு சொல்லுவோம். இப்ப நீங்க இப்பவே பாடம் மக்கள் எடுத்துக்கணும். எங்க பிரிக்கலாம். நேர்கணிய வெளிவாரி என்ன? பொதுவா நேர்கணிய வெளிவாரினா உற்பத்தி நுகர்வு சேர்த்து. உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிதாட்கள் அடைகிற நன்மை. அப்ப உற்பத்தியின் நேர்கணிய வெளிவாரினா அதே வரவிற்கு நுகர்வு எடுத்து. அப்ப சொல்லுங்க, உற்பத்தி செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏதுமற்ற பிரிதாட்கள் மூன்றாம் தலைமுறைகள் நேர்கணிய வெளிவாரி. அப்ப நுகர்வின் நேர்கணிய வெளிவாரினா அந்த வரவிற்கு உற்பத்தியை தூக்கிடும். நம்ம சொல்லுங்க, நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏற்பட்ட மூன்றாம் தலைமுறைகளில் நன்மை. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி எப்படி சொல்லுங்க? உற்பத்தி செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்பு ஏதுமற்ற மூன்றாம் தரப்பினர்களை தீமை.
நுகர்வில் எதிர்க்கணி வெளிவார் சொல்லு. நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்பு மற்ற மூன்றாம் தரப்பினர்களை டிவிகளை நடத்துகிறோம். நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவார் வரவேற்று அது ஈஸியா ஒரு ரெண்டு வார்த்தையை மாற்றி விட்டீங்கன்னா அதுக்கான வரவேற்பு. உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவார் அல்லது உற்பத்தியில் வெளிவாறு நன்மை. உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாறு. உற்பத்தியில் வெளிவாறு நன்மை. உற்பத்தி செயற்பாட்டின் காரணமாக அதனுடன் நேரடி தொடர்பு ஏதுமற்ற பிரிவினர்கள் மூன்றாம் தரப்பினர்கள் அடையும் நன்மைகளே உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாறு எனப்படும். உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாறு விளைவு எனப்படும். உதாரணங்கள் பார்த்துக் கொள்வோம். உதாரணங்கள் பார்த்துக் கொடுக்க உதாரணம் பார்க்க நான் சொல்லுவோம். பூந்தோட்டம் ஒன்றை வைப்பதனால் தேன் உற்பத்தியில் தோன்றுகிற அதிகரிப்பு. பூந்தோட்டம் ஒன்று வைக்கிறதுனால பிள்ளை தேன் உற்பத்தியாளர்கள் நன்மையா தீமையா? தேனி வளர்ப்பாளர்களுக்கு நன்மை தானே பிள்ளை. அப்ப அதெல்லாம் அவர் அந்த நன்மை எடுக்கிறதுக்கு அவர் எந்த விதமான கொடுப்பனவும் செய்ய போறது கிடையாது. காடு வளர்ப்பு செயற்பாட்டின் மூலம் நீரூற்றுக்கள் தோன்றுதல், சுகாதார வைத்திய சேவைகள் வழங்குவதன் மூலம் சமூகத்துக்கு ஏற்படும் நன்மைகள். இன்னொரு விஷயம் உதாரணம், தொழிற்சாலை உருவாக்குவதனால் வேலை வாய்ப்புகள் பாதிகள் விஸ்தரிக்கப்படும். வேலை வாய்ப்புகள் தொழிற்சாலை உருவாக்கப்படுவதனால் வேலை வாய்ப்புகள் பாதைகள் விஸ்தரிக்கப்படும். சரி, இப்ப சொல்ல அடுத்த பாயிண்ட், உற்பத்தியில வார நேர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்துல கருத்தில் எடுப்பாங்களா புறக்கணிப்பாங்க? அவன் எல்லா வெளிவாரிகளும் புறக்கணிக்க போறான். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. உற்பத்தியில் தோன்றுகிற நேர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்தினால் என விலை பொறிமுறையினால் புறக்கணிப்பு செய்யப்படுவதால் அங்க மிகை உற்பத்தி இருக்குமா குறை உற்பத்தி இருக்குமா? உற்பத்தியில் என்ன வெளிவாரி? உற்பத்தியில் என்ன வெளிவாரி சொல்லுங்க. நேர்க்கணிய வெளிவாரி என்றா நான் சொன்னேன், நான் முதல் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளையும் கிராமம் பற்றி உருவாக்குறது அந்த கிராம மக்களுக்கு நன்மை அதிகமா தீமை அதிகம்? நன்மதி. அதெல்லாம் உற்பத்தியில் என்ன வெளிவாரி? நேர்க்கணிய வெளிவாரி. சரி, இதை தனியார் செய்வான செய்ய மாட்டேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு தொழிற்சாலை உருவாக்க விரும்புவானா? விரும்ப மாட்டான். ஏன்? அப்படி உருவாக்குனா அவனுக்கு வர நன்மையை விட செலவு தான் ஜாஸ்தி. செலவு ஜாஸ்தி. ஆனா நீ பாதைகளை விஸ்தரிக்கணும். ஏன் அதை அவன் செய்வானு யோசிக்க மாட்டானா? ஒரு ஊருக்குள்ள ஒரு நம்ம உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற கிராமத்தை வச்சுக்கொள்ளுங்க, ஊரை வச்சுக்கொள்ளுங்க. அங்க ஒரு தொழிற்சாலை உருவாக்கணும்னா எவ்வளவு வேலையை தனியார் செய்யணும். அப்படியெல்லாம் செலவு செஞ்சாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு லாபம் பார்க்க முடியாது. அப்ப அவரை செய்ய போறது இல்லை. ஆனா சமூகத்துக்கு நன்மை அதிகமா நன்மை ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பாதைகள் விஸ்தரிக்கப்படும், உட்கட்டுமானங்கள் விருத்தி அடையும், மக்கள் சமூகமயப்படுத்தப்படுவாங்க, நகரங்கள் விருத்தியாக அப்படி நகரம் அல்ல கிராமம் அப்படியே நகரமா மாற்றம் அடையும். இதெல்லாம் அவனுக்கு வருவாங்க. உற்பத்தியில நேர்க்கணிய வெளிவாரி காணப்படும் போது அங்கே என்ன காணப்படும் சொல்லுங்க? குறை உற்பத்தி தான் காணப்படும். என்ன காணப்படும்? தனியார் அதிகமா உற்பத்தி செய்வானா குறைவா உற்பத்தி செய்வான்? குறைவற்ற உற்பத்தி செய்வான். இப்ப கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாம் நேர்க்கணிய வெளிவாரி எதிர்க்கணிய வெளிவாரி.
நேர்கணி வெளிவாரி இதெல்லாம் தனியார் என்ன செய்யறாங்க, அதிகமா வழங்குவாங்க குறைவா வழங்குவாங்க, குறைவா தான் வழங்குவாங்க. ஏன்னா அதனால தனிப்பட்ட நன்மையை விட யாருக்கு நன்மை ஜாஸ்தி, சமூகத்துக்கு தான் நன்மை அதிகமா இருக்கும். அப்ப உற்பத்தியில் என்ன வெளிவாரி காணப்படும் போது, நேர்கணிய வெளிவாரி காணப்படும் போது அதை சந்தை பொருளாதாரத்துல தனியார் என்ன செய்வாங்க, புறக்கணிப்பு செய்வதா. அப்ப நெருப்பு கொடுங்க, நெருப்பு கொடுங்க. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி விளைவுகளானது சந்தை பொருளாதாரத்தினால் புறக்கணிக்கப்படுவதால் அல்லது விலை பொறிமுறையினால் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை என்பதால், சந்தை பொருளாதாரத்துல புறக்கணிக்கிறாங்க அல்லது விலை பொறிமுறையால கருத்தில் எடுக்கிறாங்க இல்லை என்பதால் சந்தையில் என்ன தோன்றும், மிகையா குறையா மாத்தி வசிக்கணும். நேர்கணி வெளிவாரினா அது நன்மையான சமூகத்துக்கு அது தனியா என்ன செய்வான், அதிகமா கொடுப்பானா குறைவா கொடுப்பானா, குறைவா தான் கொடுப்பான். அப்ப அங்க குறை உற்பத்தி, குறை உற்பத்தி தோன்றி இப்ப வளமை வார்த்தை எதுவுமே பாடமாய் கொடுங்க. குறை உற்பத்தி தோன்றி என்ன வார்த்தை, சமூக திறன்மிக்க உத்தமமான வெளியீட்டு மட்டம், சமூக திறன்மிக்க உத்தமமான வெளியீட்டு மட்டம், சமூக திறன்மிக்க உத்தமமான வெளியீட்டு மட்டம் அடையப்படாத இருக்கும். இதனால் 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 என்ன தோன்றுபடை, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை, இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி இன்மை தோன்றி என்ன ஏற்படும், சந்தை தோல்வி ஏற்படும். பாருங்க வடிவ முடிக்கிறபடி நீங்க இதை ஒரு பாயிண்ட பாடமாக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி மற்ற இதுல மாத்தி மாத்தி எழுதிட்டு போயிட்டோம். உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி என்ன, ஒரு நன்மையா புறச்செலவா, புறச்செலவு தீமை. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் வெளிவாரி தீமைகள் செலவு பற்றி உற்பத்தி செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏற்பட்ட ஏழைய பிரிவினர்கள் மூன்றாம் தரப்பு உற்பத்தியில் எதிர்கணி வெளிவாரி. ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்கேன், ஒண்ணு பாருங்க. உருளைக்கிழங்கு உற்பத்தியின் காரணமாக நீர்நிலையங்கள்ல படுகிற மாசடைதல், விவசாய பயிர்களுக்கு கிருமி நாசினிகளை பயன்படுத்துவதனால் சுற்றாடல் மாசடைவும் நோயும் ஏற்படுதல், ரசாயன தொழிற்சாலைகளின் மூலம் ரசாயன தொழிற்சாலைகளினால் வெளியேற்றப்படும் கழிவுகளால் மக்கள் பாதிக்கப்படும். அவங்களுடைய கழிவு நீர் எல்லாம் அப்படியே ஆற்றில கலந்து அந்த ஆற்று நீரை பயன்படுத்துற மக்களுக்கு நோய் வந்து அதெல்லாம் எதிர்கணி வெளிவாரி. சரி, இந்த எதிர்கணிய வெளிவாரிகளை இப்ப எங்கட ஊருக்குள்ள பெரிய ஒரு கல்பொறி இருக்குள்ளே எனக்கு நினைவு தெரிஞ்சாலும் இருக்கு. நான் அவனை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், சின்ன வயசுல போயிட்டு போராட்டம் பண்ணுவோம், வராதிங்க பிடிக்கிறோம், இன்னும் வரைக்கும் எங்கிட்டு தான் போயிடுச்சு, இன்னும் வரைக்கும் செஞ்சுட்டு தான் போறாங்க. அப்போ அது சமூகத்துக்கு தீமையா இருந்தாலும் அந்த உற்பத்தி இன்னும் நடக்குது. காரணம் அவனுக்கு வர நன்மதினால ரொம்ப நல்ல லாபம் பார்க்கலாம், ஏகப்பட்ட அளவு வருமானம் கிடைக்குது. அப்போ அவங்க விஷயம் சமூகத்துக்கு நன்மை அதிகமா இருந்தா அவன் உருவாக்க மாட்டான், உருவாக்குறது குறைப்பான். தனக்கு வர நன்மை எப்படி இருந்தா அதிகமா இருந்தா அதை உருவாக்குவான்.
அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் சொன்னோம். சமூகத்துக்கு தீமையா இருக்கிறவர்கள் அங்க எப்படி காணப்படும்? அதிகமா காணப்படும். அப்ப உற்பத்தியில் என்ன வெளிவாரி? எதிர்கணிய வெளிவாரி இருந்தா குறை உற்பத்தியா மிக உற்பத்தியா? மிக உற்பத்தி காணப்படும். மிக உற்பத்தி காணப்படும். உற்பத்தியின் எதிர்கணிய வெளிவாரி விலங்குகள் சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதால் அல்லது விலை பொறிமுறையின் கீழ் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை என்பதால் சந்தையில் மிகை உற்பத்தி மட்டம் தோன்றி சந்தையில் மிகை உற்பத்தி மட்டம் தோன்றி வார்த்தை என்ன வார்த்தை? மிகை உற்பத்தியோ குறை உற்பத்தியோ வந்தா என்ன தோன்றும்? சமூக திறன்மிக்க உத்தம வெளியீட்டு மட்டம். சமூக திறன்மிக்க உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படாது. அதோடு நோய் தடுப்பு மருந்துகளை நீங்க பயன்படுத்தினால சகலத்துக்கு நன்மையான விளைவு தோன்றுதல். புண்ணிய கொடைகள், அன்னதானம் வளர்ந்தது, லஞ்சம் வளர்ந்தது. நைனைக்கு நாகபூசணி அம்மன் கோயில் தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் டெய்லி அம்மன் இருப்பாங்க. சாப்பிட மக்கள் கல்வி சேவை கல்வி அறிவுள்ள சமூகம் உருவாகுது. கல்வி அறிவுள்ள சமூகம் இதெல்லாம் நான் சொல்ற நுகர்வில் என்ன வெளியே நேர்கல்வி வெளியே இதே மாதிரி நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி விளைவுகள் ஏற்கனவே வெளிவாரி சந்தை பொருளாதார புறக்கணிக்கப்படுவதால் எல்லா வெளிவாரினா புறக்கணிக்கப்படும், கருத்தில் கொள்ளப்படுவதில்லை என்பதால் சந்தையில என்ன மிகையா குறை நேர்கணியா குறை. அப்ப குறை நுகரும் மட்டம், குறை நுகரும் மட்டம் நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி
என்ன குறை நுகரும் மட்டமா? குறை நுகரும் மட்டம் இருக்கு. குறை நுகரும் மட்டம் தோன்றி எங்க முடிப்போம். இப்ப இன்னும் பல மக்களா என்ன சமூக திறன்மை உத்தம வெளியீட்டு மட்டம். சொல்லுங்க அந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. சமூக திறன்மை வெளியீட்டு மட்டம் அடையப்படாது. இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அப்படியே அடுத்த தலைப்பு நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி. நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோடு நேரடி தொடர்புடைய ஏறிய பிரிவுகள் மூன்றாவது தரப்பினர் அடையும் தீமைகளே நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி எனப்படும். விஷயம் உதாரணம் புகைத்தலின் காரணமாக அயலில் உள்ளவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு. நீ அவனுக்கு தான் பாதிப்பு, அவனுக்கு பாதிப்பு தான் பரவாயில்ல புகைத்தல். ஆனா அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு தானே பிரச்சனை. வாகனங்கள் வெளியேறும் புகையின் காரணமாக சுற்றாடல் என்ன செய்யும்? மாற்றடைதல், கழிவுப் பொருட்கள் குவிக்கப்படுதல், பொது இடங்கள் சேதப்படுத்தப்படுதல். இதுகளைத்தான் சொல்லும்போது நாம நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி. தலைக்கவசம் அணியாம செல்வது என்ன? தலைக்கவசம் ஹெல்மெட் தான் போடுறது ஒரு வெளிவாரி ஏற்படுத்தாத ஏற்படுத்தும். என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி. தலைக்கவசம் அணியாம சும்மா கிடையாது. மனசு தலையில பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கு அதனால பாதிப்பு இல்லையா? பாதிப்பு அந்த பைக்ல ஸ்டாண்ட்ல போடும் போது தெரியுமா அதெல்லாம் நுகர்வு என்ன வெளிவார்? அவருக்கும் தீமை, அதனால மற்றவர்களுக்கும் பாதிப்பு. சொல்லுங்க நுகர்வுல எதிர்க்கணி என்ன? நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி என்றா நுகர்வுல எதிர்க்கணிய வெளிவாரி என்றா சொல்லுங்க என்ன காணப்படும்? குறையா மிகையா? மிகை நுகர்வு. மிகை நுகர்வு மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள் அதெல்லாம் நுகர்வுல என்ன வெளிவாரி? எதிர்க்கணிய வெளிவாரி. நுகர்வுல எதிர்க்கணி வெளிவாரி. நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி புறக்கணிக்கப்படுவதனால் அப்ப அங்க என்ன ஏற்படுவதோ மிகை நுகர்வு. சமூகத்தின் உத்தமமான வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்கும். தோன்றி தந்தை இதே பலவிலக்கணமா சொன்னது
நாங்க வரைபட ரீதியாக விளக்கி காட்டுவோம். தந்தை கோழி வெளிவாரி தந்தை கோழி அந்த வெளிவாரி விளைவாறு சந்தை சொல்லிருக்கோம். எல்லாம் வரைபடம் சொல்லி வரைபடம் விஜய உற்பத்தியா உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரின்னா அங்க என்ன குறை உற்பத்தி. குறை உற்பத்தி இந்த கான்செப்ட் புரிஞ்சா இப்படிதான் பார்க்கணும். இது எப்படின்னா சந்தை சந்தை வெளியீடு சமூக வெளியீடு. இதான் சந்தை வெளியீடு சமூக வெளியீடு. உற்பத்தி என்ன வெளிவாரி நேர்கணிய வெளிவாரினா இது எப்படி இருக்கும்? எது அதிகமா இருக்கு எது குறைவா இருக்கு? உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரினா உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரினா சமூகத்துக்கான வெளியீடு குறைவா இருக்கும். அவர் சமூகத்துக்கான வெளியீடு குறைவா இருக்கும். அவை சந்தையில வார வெளியீடு சமூகத்துக்கு வார வெளியீடு எப்படி இருக்கும்? சமூகத்துக்கான வெளியீடு அங்க எப்படி இருக்கும்? சமூகம் விரும்புகிற உற்பத்தியை விடவும் சந்தையில உற்பத்தி எப்படி இருக்குமா? சரி குறைவா மாறி வரும்னா அவனோட சமூக விரும்புது 1000 உற்பத்தி, சந்தையில இருக்கு 700 உற்பத்தி தான். இப்ப மிக உற்பத்தியா குறை உற்பத்தி தான். சந்தையில இருக்க வெளியீடு எத்தனை? 700. ஆனா சமூகத்துக்கு தேவையான வெளியீடு எவ்வளவு? அப்ப சமூகத்துக்கு தேவையானதை விட சந்தையில இருக்க வெளியீடு எப்படி இருக்கு? இதுக்குதான் பேர் குறைவு. உற்பத்தியில் என்ன வெளிவாரி? எதிர்கணிய வெளிவாரி அங்க என்ன காணப்படும்? மிக உற்பத்தி என்ன அர்த்தம் சொல்லுங்க. எதை விட எது மிக உற்பத்தி என்ன? சமூக வெளியீடை விட சந்தை வெளியீடு எப்படி இருக்கும்? அதிகம். சரி, அடுத்து இது மாறி வருமே. சொல்ல சமூக வெளியீடு விட சந்தை வெளியீடு எப்படி இருக்கும்? புரியல. இப்ப இதை வெளிக்கொள்ளுங்க. சந்தையில இப்ப எவ்வளவு இருக்குன்னு தான் பார்க்கணும். நீங்க தனியார் வெளிவாரிகளை கருத்தில் எடுக்க போறது இல்லதானே. அப்ப அவர் தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவை மட்டும் செய்யற உற்பத்தி அளவுதான் சொல்லுவா சந்தை வெளியீடு. சமூகத்துக்கான வெளியீடை பத்தி அவர் கருத்தில் எடுக்க போறது இல்லை. இது சொல்லுங்க. நுகர்வில் என்ன வெளிவாரி? நேர்கணியம் என்றா அப்ப குறை நுகர்வு தானே பிள்ளை. அப்ப அங்க சமூக வெளியீடை விட சந்தை வெளியீடு எப்படி இருக்கும்? சந்தையில வெளியீடு அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? அப்படி நுகர்வில் என்ன வெளிவாரி? நேர்கணிய வெளிவாரி. மேன்மை பொருட்கள் எல்லாம் சமூகத்துக்கு அவசியம் இல்லையா? அவசியம். ஆனா சந்தையில அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா தான் இருக்கு. அப்ப சந்தை வெளியீடு குறைவா. அடுத்து நுகர்வில் என்ன வெளிவாரி? எதிர்கணிய வெளிவாரி என்றால் மிகை தருமா. அப்ப அங்க சமூகத்துக்கான வெளியீட்டை விட சந்தையில வெளியீடு எப்படி இருக்குல்ல அதிகமா. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய விஷயம். சமூக வெளியீடு சந்தை வெளியீடு. சந்தை வெளியீடு என்னது? இப்போ சந்தை பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யற அளவு, தனியார் செய்யற அளவு. சமூக வெளியீடு என்ன அர்த்தம்? இது காணப்படும் உற்பத்தி, இது காணப்பட வேண்டியதா இந்த இருக்க வேண்டியதா இருக்கிற உற்பத்தி. இருக்க வேண்டிய உற்பத்தி. உற்பத்தியில் என்ன வெளிவாரி என்ன? நேர்கணிய வெளிவாரி என்ன? சமூகத்துக்கு நன்மை அதிகம் தானே. அப்ப அது சந்தையில அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? அத சமூக வெளியீட்டை விட சந்தை வெளியீடு குறை. உற்பத்தியில் என்ன வெளிவாரி? எதிர்கணி வெளிவாரி என்றா அப்ப சமூகத்துக்கு அவசியம் இல்லை தானே. ஆனா அது சந்தையில் எப்படி காணப்படும்? அதிகம். அதான் மிகை. சமூக வெளியீட்டை விட எது அதிகம்? சந்தை வெளியீடு அதிகம். நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி என்றா அது சமூகத்துக்கு நன்மையான விஷயம். பட் அதெல்லாம் சந்தையால் அதிகமா கொடுப்பானா குறைவா கொடுப்பானு? குறைவா தான் கொடுப்போம். அப்ப சமூக வெளியீட்டை விட சந்தை வெளியீடு குறைவு. நுகர்வில் என்ன வெளிவாரி? எதிர்கணிய வெளிவாரி என்றா அப்ப அது சமூகத்துக்கு அவசியமானதை விட அதிகமா இருக்கும். அப்ப சந்தை வெளியீட்டை விட சமூக வெளியீட்டை விட சந்தை வெளியீட்டு அந்த அதிகமா இருக்கும். அந்த ஒவ்வொரு வெளிவாரிக்கும் பக்கத்துல எழுதி கொடுங்க.
உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி சமூக வெளியீட்டை விட சந்தை வெளியீடு குறைவாகும். உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி சமூக வெளியீட்டை விட சந்தை வெளியீடு அதிகமா இருக்கும். சந்தை வெளியீடு என்பது காணப்படும் உற்பத்தி அளவு. சமூக வெளியீடு என்பது இருக்க வேண்டிய உற்பத்தி அளவு. சந்தை வெளியீடு என்பது தற்போது அங்கு எவ்வளவு உற்பத்தி நுகர்வு இருக்கு. சமூக வெளியீடு என்றால் எவ்வளவு உற்பத்தி நுகர்வு இருக்க வேண்டும். அப்ப நம்ம 4 வகையான வெளிவாரி விளைவுகளுக்கும் வரவிலக்கணம் சொல்லி அதனால உதாரணங்கள் பார்க்கணும். சார் இப்ப நான் கூப்பிட்டு சொல்றேன், அது என்ன வெளிவாரி சொல்லு. அவிசாவலில் இருந்து ரத்தினபுரியை நோக்கிய ரயில் பாதை விஸ்தரிப்பு திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ரயில் ரோட் முன்னாடி தெரியுமா? அவிசாவலில இருந்து ரத்தினபுரி என்ன இருந்துச்சு? புகையிரத சேவை இருந்துச்சு. மீண்டும் அதை ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன வெளிவாரி? என்ன நேர்கணியவா எதிர்கணியவா? நேர்கணிய வெளிவாரி. உற்பத்தியா நுகர்வு. அது உற்பத்தியிலே பார்க்கலாம், நுகர்விலே பார்க்கலாம். அது நுகர்வில் என்ன வெளிவாரி? நேர்கணிய வெளிவாரி. அப்ப பொது போக்குவரத்துக்கான தேவை குறையும், வாகன நெரிசல்கள், விபத்துகள் ஏற்படுவது இனி அதான். அதனால வர நன்மை, சமூகத்துக்கு வர நன்மை. 1000 தினங்களில் தனியார் வகுப்புகளுக்கு தடை. எதிர்பார்க்க 1000 தினங்கள் தனியார் வகுப்பு தடை. சரி, என்ன வெளிவாரி சொல்லுங்க. நேர்கணிய வெளிவாரி, எதிர்கணிய வெளிவாரி. நேர்கணிய என்ன வெளிவாரி? மாணவர்கள் அதனால பெரும் நன்மை அடைவாங்க. 6 நாள் படிச்சுட்டு 7வது ஒரு நாள் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். வீட்டுல அம்மா அப்பா அவங்களோட டைம் செலவழிக்கலாம், உறவினர்களோட டைம் செலவழிக்கலாம், கூட இருக்க சொந்தங்களோட விளையாடலாம். கோவில் திருவிழாவுக்கு போல, பேச்சுக்களுக்கு போல, ஏகப்பட்ட நன்மைகளுக்கு இதெல்லாம் நன்மை. தீமை ஒன்னே ஒண்ணுதான், மோசம் பண்ணலாம். பல்கலைக்கழக வாய்ப்பு இல்லாம போகுது. விஷயம் இப்ப அந்த வினாவோடு கேட்டா அதுக்கு நீங்க சொல்லி பதில் முதல் விஷயம் நன்மையா வருதுன்னா அப்படியே அடுத்த விஷயம் என்ன 2-3 தலைப்பு இருக்கு பாருங்க. தனியார் செலவு, வெளிவாரி செலவு, சமூக செலவு. தனியார் செலவு, வெளிவாரி செலவு, சமூக செலவு.
தனியார் செலவு பிரைவேட் காஸ்ட், பிரைவேட் காஸ்ட் nationality cost and nationality cost, social cost. பாருங்க தனியார் செலவு அப்படியே இன்னொன்று படிப்போம். இதுக்கு ஆப்போசிட் தனியார் நன்மை. அடுத்து வெளிவாரி செலவு, வெளிவாரி செலவு வெளிவாரி நன்மை. கவனிச்சு கொள்ளுங்க, ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் வரைவிலக்கணம் வந்து அனுப்பலாம். சமூக செலவு, சமூக செலவு அதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க சமூக நன்மை. பாருங்க 6 வரைவிலக்கணம் படிக்க போறோம். பட் சொல்லி கொடுக்க போறது ஒண்ணுதான். அதை வழி மற்றெல்லாம் நீங்களா உருவாக்கி கொள்ளுங்க. தனியார் செலவு என்பது பிள்ளை உற்பத்தி நுகர்வுல நேரடியா ஈடுபடுகிற நபர் பார்த்தானே, அந்த உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டுல நேரடியா ஈடுபடுகிற நபரோ நிறுவனமோ ஏற்க வேண்டிய செலவை தான் தனியார் செலவு. உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டுல நேரடியா ஈடுபடுகிற நபர் அல்லது நிறுவனம் ஏற்க வேண்டிய செலவு தான் தனியார் செலவு. இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு கற்பிக்கிற ஒரு உற்பத்தியில் ஈடுபடுறேன். நான் கற்பிக்கிற இந்த உற்பத்தியில் ஈடுபட எனக்கு மாக்கப்பெண் வாங்க வர செலவு என்ன செலவு? தனியார் செலவு. இந்த இடத்துக்கு கட்ட வேண்டிய வாடகை என்ன செலவு? தனியார் செலவு. இதெல்லாம் எனக்கு வர தனிப்பட்ட செலவு. இதே நீங்க பாடம் படிக்க டியூப் வாங்குற செலவு, பேனா வாங்குற செலவு, பென்சில் வாங்குற செலவுகள், கொப்பி வாங்குற செலவு, அதெல்லாம் உங்களுக்கு வர என்ன செலவு? தனியார் செலவு. பிரைவேட் ஓ பர்சனல் காஸ்ட் சொல்றது உற்பத்தி அல்லது நுகர்வில் ஈடுபடுகிற நேரடியாக ஈடுபடுகிற அந்த தனி நபருக்கோ அல்லது அந்த நிறுவனத்துக்கோ ஏற்பட்ட செலவு தான் தனியார் செலவு. ஆடைகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையில அங்க வர மூலப்பொருளுக்கு வர செலவு, இயந்திரங்களுக்கு எரிபொருளுக்கான செலவு, அங்க வேலை செய்யற ஊழியருக்கு கொடுக்குற சம்பளம், இதெல்லாம் அவரே தானே ஏற்கணும். அந்த செலவை அவங்களே ஏற்கணும் என்றா அது என்ன செலவு? தனியார். அவளை உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டில் நேரடியாக ஈடுபடுகிற நபரோ நிறுவனமோ ஏற்க வேண்டிய செலவை தான் என்ன செலவு சொல்லுவோம்? தனியார் செலவு. இந்த செலவுகளை யார் பொறுப்பேற்கணும்? அவங்களே தான் பொறுப்பேற்கணும். அதை இன்னொருத்தங்களுக்கு அவங்க சுமத்தேவை. இப்ப மாக்கப்பெண் வாங்குற செலவை நானே தான் எடுக்கணும். இப்ப டியூப் வாங்குற செலவை நீங்க தான் எடுக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல தனியார் செலவு. வெளிவாரி செலவு சொல்றது, வெளிவாரி செலவு சொல்றது அந்த உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக பிரிதாட்களுக்கு ஏற்படுற செலவுகள். உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக பிரிதாளுக்கு ஏற்படுற செலவுகள் அதெல்லாம் சொல்லுவோமா வெளிவாரி செலவு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு நபர் ஒரு நபர் மதுபானம் போய் வாங்குறாரு. அவர் மதுபானம் வாங்குறதுக்கு 5000 ரூபாய் செலவழிக்கிறார். அப்போ ஒரு மதுபானம் வாங்குறதுக்கு 5000 ரூபாய் செலவழிக்கிறாருன்னா அது அவருடைய என்ன செலவு? தனியார் செலவு. அது அவருக்கான தனிப்பட்ட செலவு. இப்ப அவர் மதுபானம் வாங்கி அதை பயன்படுத்துறதுனால உதாரணம் சொன்னா ஒரு மதுபானம் வாங்கி 5000 மதுபானம் வாங்கி பயன்படுத்தி வாகனம் செலுத்திட்டு வர ரோட்ல அவர் வாகனம் செலுத்தும் போது வாகனம் எப்படி போகணும் தெரியுதானே? அது ஒரு மாதிரி போக முன்னுக்கு இருந்து வந்த ஒரு பெரிய ஒரு வேன் ஒண்ணு, ஒரு 10 பேர் வேன்ல கிடக்கலாம். ஓட்டுறதை பார்த்து ரோட விட்டு வேலைக்கு கொண்டு பெரிய ஒரு பள்ளத்துல விழுந்து வாகனம் சேதம், அதுல வந்தவங்களுக்கு சேதம். அவங்களுக்கெல்லாம் வைத்திய செலவு அதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா அங்கன பாத்தீங்கன்னா ஒரு 50,000 செலவாயிடுச்சு. இதெல்லாம் என்ன செலவு? வெளிவாரி செலவு. அப்போ அவருக்கு வந்து செலவு 5000 ரூபாய், ஆனா 3ஆம் தரப்பினருக்கு வந்து செலவு 50,000. சமூக செலவுண்டா இந்த செயற்பாட்டின் காரணமாக ஒட்டுமொத்த முழு சமூகமும் ஏற்க வேண்டிய செலவு, முழு சமூகமும் ஏற்க வேண்டிய செலவு. அப்ப உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக
முழு சமூகமும் ஏற்கும் செலவு தான் சொல்லுவோம் சமூக செலவு. அப்ப முழு சமூகம் ஏற்க வேண்டிய செலவு என்ன பிள்ளைகள்? அப்ப சமூக செலவு என்பது இந்த ரெண்டையும் சேர்த்தா வருவது. நேரடியாக ஈடுபடுகிறவர்கள் ஏற்க வேண்டிய செலவு தனியார் செலவு பிளஸ் அந்த மூன்றாம் தரப்பினர்களுக்கு வார செலவு சொல்லுமா வெளிவாரி செலவு. இவங்க 2 பேரும் சேர்த்தா அதான் சமூக செலவு. இதை விளைக்கொள்ளுங்க. இப்போ அந்த செயற்பாட்டுல ஈடுபட்டவரும் சமூகத்துல தான் இருப்பாரு. அவருடைய செயற்பாடுனால மற்ற தரப்பினர்களும் சமூகத்துல தான் இருப்பாங்க. அவர் சமூகம் என்று சொல்லும் போது அதுல இருக்க முதலாம் தரப்பினர், 2ஆம் தரப்பினர், 3ஆம் தரப்பினர் இவங்க எல்லாம் சேர்த்தாதான் ஒட்டுமொத்த சமூகம். அப்ப தனியார் செலவு வெளிவாரி செலவு சமூகம். என்னடா தனியார் செலவுண்டா? உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டில் நேரடியாக ஈடுபடுகிற நபரோ நிறுவனமோ ஏற்க வேண்டிய செலவு தனியார் செலவு. உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக பிரிதாட்களுக்கு 3ஆம் தரப்பினர்களுக்கு ஏற்படும் செலவு தான் வெளிவாரி செலவு. உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக முழு சமூகமும் ஏற்க வேண்டிய செலவு தான் சொல்லுவோம் சமூக செலவு. அப்ப எப்படி எடுப்பீங்க சமூக செலவு சமன்பாடு சொல்லுங்க? தனியார் செலவையும் வெளிவாரி செலவையும் சேர்த்து விட்டீங்கன்னா அங்க என்ன செலவு வந்துடும்? சமூக செலவு. இப்ப தனியார் இதுல எதை கருத்தில் எடுப்பான்? தனியார் எதை கருத்தில் எடுப்பான்? தனியார் தனிப்பட்ட செலவு தான் பார்ப்போம். வெளிவாரி செலவு என்ன செய்ய மாட்டான்? கருத்தில் எடுக்க மாட்டான்னா அப்ப சமூக செலவு என் கருத்துல பண்ணுறது அர்த்தம். ஏன்னா வெளிவாரி செலவை கருத்தில் எடுக்காட்டி சமூக செலவு எப்படி கணிக்கிறது? ஏன்னா அவர் கணித்தில் எடுப்பார் எதை மட்டும்தான்? தனியார் செலவு. இதுதான் கணிப்பு. அப்படியே வாங்க, தனியார் நன்மை வெளிவாரி நன்மை சமூக நன்மை அப்படியே மாத்திங்க வரைவு. செலவுன்ற இடத்துல என்னதை போடணும்? நன்மை என்ற வார்த்தை போட்டீங்கன்னா அதுக்கான வரைவு திருப்பி இருக்கா. என்ன சொன்னா தனியார் செலவு? உற்பத்தி நுகர்வு செயல்பாட்டுல ஈடுபடுகிற அந்த நபரோ நிறுவனமோ ஏற்க வேண்டிய செலவு. இப்ப நான் மாக்கப்பெண்ணுக்கு வர செலவு, எனக்கு வர மாக்கப்பெண்ணுக்கு வர செலவு. நீங்க இந்த டியூப் வாங்கவே செலவு. ஒரு வாகன ஓட்டுநர் அந்த வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புற செலவு. ஒரு ஆடை தொழிற்சாலையில அவர் மூலப்பொருளை வாங்க வர செலவு. அந்த இயந்திரத்துக்கு பராமரிக்க வர செலவு. இனி அதெல்லாம் அவங்களே ஏற்க வேண்டிய செலவு தரப்பு. அதெல்லாம் அவங்களுடைய தனியார் செலவு, தனிப்பட்ட செலவு. வெளிவாரி செலவுண்டா அந்த உற்பத்தியாளரோ இல்லைன்னா உற்பத்தியோ இல்லைன்னா நுகர்வோ இடம்பெறும் போது அதனால அதோட நேரடி தொடர்பு இல்லாத 3ஆம் தரப்பினர்கள் பிரிதாட்கள் ஏற்க வேண்டிய செலவு தான் வெளிவாரி செலவு. சமூக செலவுன்னு சொல்லும் போது இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு என்னோட உள்ளூர நான் சொன்னேன். மீண்டும் அதே உதாரணம் ஒரு பெரிய கல் உடைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குள்ள. அந்த கல் உடைக்கிற தொழிற்சாலையில மூலப்பொருள் செலவு ஒரு 10 மில்லியன், ஊழியர்களுக்கான சம்பளம் 5 மில்லியன், மற்ற செலவுகள் 5 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் ஆகுதுன்னா இது அவங்களுக்கான தனிப்பட்ட செலவு. சரி, இப்ப அவங்க கல்லுடைக்கிற தொழிற்சாலை செய்யறதுனால அதனால வர்றது தூசு, அதனால சூழல் மாசடைது, இதெல்லாம் அப்படியே அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் பரவி ஊர்ல பிள்ளைங்க நோய் வாய்ப்பு வருது. அதனால போய் மருத்துவ செலவு. அப்ப அங்க இருக்க மக்களுக்கு அயலவர்களுக்கு அப்படி நோய் வந்து மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு 5 மில்லியன் செலவழிக்கிறாங்க. இனி அது அவங்களே ஏற்ற. அப்ப இந்த செலவை தான் சொல்லுவோம் வெளிவாரி செலவு. இதை போய் அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? கொடுக்க மாட்டேன்னா சொல்லுங்க. அதை கொடுக்க போறது என்ன பண்ணும்? அந்த செலவை கொடுக்க போறது இப்ப நீங்க பைக் வாங்குறீங்க. பைக் வாங்கி நீங்க அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு செலவு என்ன செலவு? தனியார் செலவு. இப்ப உங்களோட பைக்ல இருந்து நிறைய புகை வெளியில போகுது. அதனால உங்க பின்னுக்கே ஒருத்தர் வராது, அவருக்கு அந்த புகையெல்லாம் போயிட்டு அவருக்கு நோய் வந்து அவருக்கு 20,000 செலவழிக்கிறார். இப்ப இதை நீங்க ஏற்பீங்களா ஏற்க மாட்டீங்களா? ஏற்க மாட்டோம். இதுக்கான என்ன செலவு? வெளிவாரி. இந்த தனியார் செலவு வெளிவாரி செலவு எல்லாம் சேர்த்தா தான் சமூக செலவு. அவ உற்பத்தி நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக முழு சமூகமும் ஏற்க வேண்டிய செலவை தான் சொல்லுவோம் சமூக செலவு. ஓகே, சரி. தனியார் செலவு பிரைவேட் காஸ்ட். அதுடன் உற்பத்தியாளர் அல்லது நுகர்வோருடன்
நேரடியாக தொடர்புபடும் செலவுகளை தனியார் செலவு. உற்பத்தியாளரோடையோ நுகர்வோருடையோ நேரடியாக தொடர்புபடும் செலவுகள் தனியார் செலவு. உதாரணம் கொடுங்க, உதாரணம் கொடுங்க, உதாரணம் கொடுங்க. உற்பத்திக்கான மூலப்பொருள் செலவு, உற்பத்திக்கான மூலப்பொருள் செலவு, இயந்திரங்களுக்கான எரிபொருள் செலவு, எரிபொருள் செலவு, வெளிவாரி செலவு. உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாடு காரணமாக உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாடு காரணமாக வெளித்தரப்பினர்களுக்கு ஏற்படும் செலவுகள் வெளிவாரி செலவு. மூன்றாம் தரப்பினர்களுக்கு அயலவர்கள் ஏற்க வேண்டிய செலவு ஒரு வெளிவாரி செலவு. சமூக செலவு அப்படின்னா சமூக செலவு குறித்த உற்பத்தி செயற்பாடு அல்லது நுகர்வு செயற்பாடு காரணமாக முழு சமூகமும் ஏற்றுக்கொள்ளும் செலவு சமூக செலவு. முழு சமூகம் ஏற்க வேண்டிய செலவு சமூக செலவு. அது சமன்பாடு போடும். சமூக செலவு சமன் சமூக செலவு சமன் சமூக செலவு சமன் தனியார் செலவு சக வெளிவாரி செலவு. தனியார் செலவு தனியார் செலவோட வெளிவாரி செலவு சேர்த்தீங்கன்னா சமூக செலவு. உற்பத்தியாளர் அல்லது நுகர்வோருடன் நேரடியாக தொடர்புடைய நன்மைகளை தனியாக. இப்போ ஒரு தொழிற்சாலை அவர் நடத்துறதுனால அவருக்கு வர லாபம், ஒரு தொழிற்சாலையின் உரிமையாளருக்கு வர லாபம், அது அவருக்கான தனியாக. நீங்க ஒரு பொருளை வாங்கி நுகர்றதுனால உங்களுக்கு ஏற்படும் திருப்தி, தொழிற்சாலையின் மூலம் கிடைக்கும், தொழிற்சாலையின் மூலம் உரிமையாளர் கிடைக்கும் லாபம், தொழிற்சாலையின் ஊடாக உரிமையாளர் கிடைக்கிற லாபம், தொழிற்சாலையின் மூலம் உரிமையாளர் கிடைக்கிற லாபம், பொருளை நுகரும் போது நுகர்வோர் அடையும் திருப்தி, நுகர்வோர்
அப்படி இதெல்லாம் தனியார் நன்மையா. அப்ப உற்பத்தியாளர் நுகர்வோருடன் நேரடியாக தொடர்பட்ட நன்மைகள் கசரும் தனியார் நன்மை, பர்சனல் பெனிஃபிட். வெளிவாரினா அப்ப வெளித்தரப்பினருக்கு கிடைக்கும் நன்மை பார்த்துக்கொள்ளுங்க. உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாடு காரணமாக வெளித்தரப்பினர்களுக்கு மூன்றாம் தரப்பினர் கிடைக்கிற நன்மைகள் கசரும் வெளிவாரி நன்மை. அவ சமூக நன்மை நம்ம முழு சமூகத்துக்கு கிடைக்கப்பெற நன்மை, முழு சமூகத்துக்கு கிடைக்கப்பெற நன்மை. அப்ப நீங்க அதை ஒரு சமன்பாடு மாதிரி கொண்டு வாங்க. சமூக நன்மை என்பது தனியார் நன்மை பிளஸ் வெளிவாரி நன்மை கூட்டி எடுத்தீங்கன்னா அங்க சமூக நன்மை வரும். உற்பத்தி நுகர்வு செயற்பாடு காரணமாக முழு சமூகமும் பெற்றுக்கொள்ள நன்மை தான் சொல்லக்கூடிய சமூக நன்மை. என்டையர் சொசைட்டிக்கு கிடைக்கிற நன்மை. இதுல ஒரு 3 சமன்பாடு கொடுத்துருக்கலாம். தேறிய தனியார் நன்மை, தேறிய வெளிவாரி நன்மை, தேறிய சமூக நன்மை. இங்க பாருங்களேன், தனியார் நன்மையில இருந்து அதே தனியாருக்கு வர செலவு என்ன செஞ்சா கழிச்சா, தனியார் நன்மையில இருந்து தனியார் செலவு கழிச்சா வாரத்துக்கு அப்படி பேர் சொல்லுவோம் தேறிய தேறிய என்ன பண்ணு தனியார் நன்மை. தேறிய தனியார் நன்மை எப்படி இருப்பீங்க? தனியாருக்கான நன்மையில இருந்து தனியாருக்கான செலவு கழிச்சு. அதே மாதிரி பிள்ளைங்க வெளிவாரி நன்மையில இருந்து வெளிவாரி செலவை கழிச்சா வாரத்துக்கு தமிழ் நான் பேர் சொல்லுவோம் தேறிய வெளிவாரி நன்மை. தேறிய வெளிவாரி நன்மை. மற்ற சம்பளம் உங்களுக்கு வர தெரியும் சொல்லுங்க போ. சமூக நன்மையில இருந்து பிள்ளை என்ன கழிச்சா சமூக செலவு கழிச்சா வாரத்தை சொல்லும் பிள்ளை தேறிய சமூக நன்மை. இது வேற எப்படி இருக்கலாம்? தேறிய சமூக நன்மை, சமூக நன்மையிலிருந்து சமூக செலவு கழிச்சு எடுக்கலாம். இப்படி எடுத்தா சரியா? தேறிய தனியார் நன்மையும் தேறிய வெளிவாரி நன்மை கூட்டாலும் தேறிய சமூக நன்மை. தேறிய தனியார் நன்மை, தனியார் நன்மையில இருந்து தனியார் செலவுகளை
அன்னை பொருளாதார அன்னை பொருளாதாரத்திற்கு உற்பத்தியாளர்கள் தனக்கு வார தனிப்பட்ட நன்மைகளை தனிப்பட்ட செலவுகளை மட்டும் கருத்தில் எடுப்பாங்க. அதனுடைய தன்னுடைய உற்பத்தியாலேயோ தன்னுடைய முகமாலையோ சமூகத்தின் ஏறிய பிரிவுகள் வார வெளிவாரி கருத்தில் எடுக்க மாட்டாங்க. அப்ப வெளிவாரி நன்மைகளா இருக்கும், வெளிவாரி தீமைகளா இருக்கும். அப்ப நிச்சயமா சமூக நன்மை சமூக செலவுகள் தொடர்பாக அப்படின்னு செய்ய மாட்டாங்க ஒருபோதும். அப்ப இதனால்தான் அந்த மிகை உற்பத்தி மிகை நுகர்வு, குறை உற்பத்தி குறை நுகர்வல்ல வர அப்ப சமூக திறன் வாய்ந்த உத்தமமான ஒரு வெளியீட்டு மட்டும் அடையப்படாது. இது வர ஒதுக்கீட்டு விதித்து இன்மை ஏற்படுத்தி எண்ணிக்கு இட்டு செல்லும், சந்தை தோல்விக்கு இட்டு செல்லும். இது ஒரு வரையறை. இப்ப நான் படிக்கிற காலத்துல இதெல்லாம் மனப்பாடம். இப்ப இல்ல அப்படியும் இதெல்லாம் போகும். அப்போ நான் ஒரு விஷயத்த சப்ஜெக்ட் மைண்ட் வச்சுக்கிட்டா அது அப்படி என்னது மாத்தி மாத்தி மத்ததுக்கெல்லாம் போட்டாச்சு. இந்த சப்ஜெக்ட் அவ்வளவுதான். இப்ப வெளிவாரிகளுக்கான வரைவிலக்கணம் தெரிஞ்சா உற்பத்தி வெளிவாரி, நுகர்வு வெளிவாரி, நேர்க்கடி வெளிவாரி, எதிர்க்கடி ஒரு வார்த்தை மாற்றும். அவரை சரி விலை பொறிமுறையினை உள்ளடக்கிய சந்தை பொருளாதாரத்தில் டேஷும் மாத்திரமே. அப்ப என்ன வராங்க? தனியார் நன்மைகளும் தனியார் செலவுகளும் ஆகியன மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படும். கருத்தில் கொள்ளப்படும். எடுக்கப்படும். வெளிவாரி நன்மைகள் வெளிவாரி செலவுகள் ஆகியன புறக்கணிக்கப்படுவதால் வெளிவாரி செலவுகள் வெளிவாரி நன்மைகள் புறக்கணிக்கப்படுவதால் சமூக நன்மைகள் மற்றும் சமூக செலவுகள் சமூக நன்மைகள் மற்றும் சமூக செலவுகள் ஆகியவற்றுக்கிடையில் வேறுபாடு தோன்றிக் கொள்ளப்படுகிறது. பல ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சமூக திறன்மிக்க உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்க சந்தை தோல்வி ஏற்படும். அதுக்கு 3 தலைப்பு இருக்கா? என்னடா பாருக்கு? எல்லை தனியார் செலவு, எல்லை வெளிவாரி செலவு,
இதெல்லாம் மேல தனியத்து பறவை சொன்னீங்களா எல்லை அது முன்னாடி வார்த்தை எல்லை எல்லை எப்போது மேலதிகமாக மேலதிகமாக ஒரு அழகு மேலதிகமாக ஒரு அழகு உற்பத்தி செய்யும் போது அல்லது சுகரம் செய்யும் போது எல்லாம் அதுதான் வருவது மேலதிகமாக ஒரு உற்பத்தி செய்யும் போது சுகரம் செய்யும் போது அந்த நுகர்வோருக்கு உற்பத்தியாக ஏற்படுற செலவு எல்லை தனியாக செலவு நாம் அடுத்து பார்ப்போம் அது கீழே பாருங்க அடுத்த பக்கம் வெளிப்பாடு வந்திருக்கு அதுக்கு அடுத்த பக்கம் வரும்போது கைவாய்கள் ஏற்படுவதற்கு இதெல்லாம் பார்த்துடுவோம் நாளைக்கு பொருட்களை இனிப்பு மட்டங்களும் இனிப்பு விளையாட்டு வேணும் நாளைக்கு